கூடவே நீங்கள் பேசுங்க டாடி. நம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி சாய்க்கிறோம் ஆண்டவரே. கமாலியல் பாதத்தில் அமர்ந்து பவுல் படித்தது போல இயேசு ராஜாவின் பாதத்தில், பரிசுத்தாவினுடைய பாதத்தில் அமர்ந்து நாங்கள் எல்லாரும் படிக்கிறோம். இந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சொல்லாமா? கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. முன்பாக வந்துடுமா கேட்டுக்கொள்கிறேன். முன்னாடி வந்துடுங்க. ஆமாம், இன்றைக்கு யாக்கோபு படிக்க போகிறோம். யாக்கோபு எழுதின நிருபம். இந்த யாக்கோபு எழுதின நிருபத்தை நம்ம பார்த்தோம்னா மொத்தம் 5 சாப்டர் இதில் இருக்குது, 5 அதிகாரங்கள். இந்த 5 அதிகாரங்களில் முதல் அதிகாரத்தில் ஒரு துவக்கத்தை கொடுக்க போகிறார். முகவுரைன்னு சொல்லலாம், இன்ட்ரோடக்ஷன். முகவுரைனா இன்ட்ரோடக்ஷன் தானம்மா? முகவுரை, இன்ட்ரோடக்ஷன். விசுவாசமாய் வாழ வேண்டும். விசுவாசம் தான் வெற்றிக்கு வழி வகுக்கும். The faith that gives victory. வெற்றி கொடுக்கிற விசுவாசம். பைபிள் வசனம் சொல்லுது, விசுவாசத்தினால் நீதிமான். ஆமாம், பிழைக்க போகிறதால தான் பிழைக்க போகிறோமா? விசுவாசத்தில். ஆக விக்டோரியஸ் ஃபெய்த் என்பதாக சொல்லித்தரப்போகிறார். இந்த விசுவாச வாழ்க்கை தான் நமக்கு ஜீவ கிரீடம் என்று சொல்லிவிட்டார். தலையில் ஒரு கிரீடம் வரப்போதான். தலையில் ஒரு கிரீடம் வச்சா உயிர் போவாது, இல்லை ஹெல்மெட் போட்டால் உயிர் போவாதுன்றது போல் தலையில் ஒரு கிரீடம் வரப்போதான். அது என்னது? விசுவாசம், க்ரௌன் ஆஃப் லைஃப். இது நமக்கு சொல்லித்தரப்போகிறார் இந்த 1ஆவது சாப்டரில். இதே 1ஆவது சாப்டர் நம்ம 2ஆக பிரிப்போம். 1லேருந்து 12 வரைக்கும் விசுவாசத்தை பற்றியும் ஜீவ கிரீடத்தையும் பற்றி பேசுவார். 13ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அவர் சோதனைகளை பற்றி பேசுவார். எல்லாருக்கும் சோதனை வரும். வயசானவங்களுக்கும் சோதனை வரும், ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் சோதனை வரும், குழந்தைங்களுக்கும் சோதனை வரும், எல்லாருக்கும் சோதனை வரும். இந்த டெம்டேஷன் எல்லாருக்கும் வரும். நீங்கள் தாங்கி என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். மறந்துடாதீங்க, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடத்துங்க. பி த டூவர்ஸ் ஆஃப் வேர்ட். வார்த்தையை கேட்டு கேட்டு போகிறவங்களா இருக்காதீங்க, செய்யுங்க. ஆமென். கமாண்டர் பார்த்து ஷூட்டுனாருன்னா நீங்களும் ஷூட்டுன்னு கத்திட்டு போயிடாதீங்க. எங்கே சுட சொல்கிறாங்க என்ன பண்ணுங்க? சுடுங்க. பி த டூவர்ஸ். ஆமென். ஆமாம். 2ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தை பற்றி பேச போகிறார். 3ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தை பற்றி பேச போகிறாரு. அப்புறம் 4ஆம் அதிகாரத்தில் ஞானத்தை பற்றி பேச போகிறாரு. கீழ்ப்படிய வேண்டும் என்று பேச போகிறார். அதெல்லாம் அங்கங்கே போக போக படிப்போம். 5ஆம் அதிகாரத்தில் பணக்காரர்களை அவங்க எப்படி இருக்க போகிறாங்க என்று நேருக்கு நேராக அவர் எல்லாவற்றையும் பற்றி பேச போகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அருமையான புஸ்தகம் இது. இவரை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். ஆமென். தமிழில் யாக்கோபுன்னு பேர், ஆனால் இங்கிலீஷில் என்னன்னு சொல்கிறாங்க? ஜேம்ஸ். ஒன்றும் முரண்பாடாக இல்லை. ஆக்சுவலாக யாக்கோப்னா இங்கிலீஷ் பைபிளில் ஜேக்கப்னுங்குது. இவர் பேர் ஏன் ஜேம்ஸ்னு வந்துச்சு நமக்கு தெரியவே இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம். ஹீப்ரு மொழியில் இவர் பேர் யாக்கோவ். யாக்கோவ் ஹீப்ருவில். ஆமென். கிரீக்கில் ஜேக்கபோஸ். ஆமென். ஃப்ரெஞ்சில் ஜக்கியஸ். இட்டாலியில் இயாகோ. ஸ்பானிஷில் டியாகோ. யாக்கோபோட பேர் எப்படி வருது பாருங்க. ஆனால் இந்த யாக்கோப் என்கிற அர்த்தத்துக்கு நமக்கு தெரியும், எத்தன். இது எந்த யாக்கோபோட பேர்? இது தாத்தா யாக்கோபு. சப்ளான்டர், ஹீல் கேச்சர், குதிங்கால் பிடிப்பவன், மெனியை பிடிப்பவன், தொண்டையை பிடிப்பவன்றதெல்லாம் போக வித்தியாசமாக பிடிக்கிறார். எதை பிடிப்பவன்? ஹீல் கேச்சர், குதிங்கால் பிடிப்பவன். ட்ரிப்பர். ஓசியா 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, 3ஆம் வசனம். ட்ரிப்பர், ட்ரிப் பண்ணிட்டு போயிடுவான், ட்ரிப் ஆஃப் பண்ணுவான். யாக்கோபோட அர்த்தம். இப்போ யாக்கோப் எழுதின புஸ்தகம், யாக்கோப் என்றால் புதிய ஏற்பாட்டில் ஜேம்ஸ்ன்னு மாற்றிட்டாங்க. ஏன் ஹீப்ரு கிரீக்கில் மாற்றும் போது மாற்றினாங்க, ஜேக்கோபோஸ் மாற்றினாங்க. அப்படியே வரும்போது நம்மக்கிட்ட வரும்போது இங்கிலீஷில் வரும்போது நான் மாறிச்சு, ஜேம்ஸாக மாறிச்சு. ஓகே, பரவாயில்ல. பழைய ஏற்பாட்டில் உள்ள யாக்கோபு தான். பைபிளில் நிறைய யாக்கோபு இருக்கிறாங்க. நீங்கள் யாராவது ஒரு யாக்கோபு பேர் தெரிஞ்சால் சொல்லுங்களேன். இந்த யாக்கோபு இல்லாத வேறு யாக்கோபு. ஈசாக்கோட புள்ள பேர் யாக்கோபு. புதிய ஏற்பாடில் ஏதாவது யாக்கோபு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இயேசுவோட சீஷனா? இயேசுவோட சீஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன யாக்கோபு? யாரோட அண்ணன் தம்பி அவர் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸோட சீஷன்ட்டீங்க, திரும்பி சகோதரன்றீங்க. சொல்லுங்கள். யோவானோட அண்ணன் பேர் யாக்கோபு.
இதான் இருக்கிறீங்களா, இல்லை வேறு எதனா ஊருக்கு போய் வந்துருக்கீங்களா? ஆமேன். ஆமாம். செபிதேயின் குமாரர் அவங்க. மார்க் 1:19 சொல்லுகிறது, அவங்க ஆண்டவரை பின்பற்றினாங்க. யோவானுடைய சகோதரன். ஆண்டவருடைய 3 இன்னர் சர்க்கிள் இருந்துச்சு. யார்? மறுரூப மலை மேலே கூட்டி கொண்டு போனாரே, பேதுரு, யாக்கோபு, யோவான். அப்படி ஒரு யாக்கோபு இருந்திருக்கார். இரண்டாவதாக ஆல்பியஸ், அல்பேயுன் குமாரனாகிய யாக்கோபு, இயேசுவோட சீஷர்களில் ஒருத்தர். ஸ்காரியோத் அல்லாத யூதாவுடைய சகோதரனா, அப்படி ஒரு யாக்கோபு இருந்திருக்கு. யாக்கோபு சிறிய யாக்கோபு ஆர் யங்கர் ஆர் லெஸ்ஸர்னு போடப்பட்டிருக்கு. இரண்டாவது யாக்கோபு. இது எங்கே இருக்கு ஐயான்னு கேட்குறீங்களா? மார்க் 15:40, மத்தேயு 27:56. ஆமேன். ஆமாம். இயேசுவோட சீஷன் யாக்கோபு வந்து மார்க் 1:19. இது இன்னொரு யாக்கோபு, அது மார்க் 15:40. யூதாஸின் தகப்பனாகிய யாக்கோபு. இந்த யூதாஸ் வேற, அவரும் ஸ்காரியோத் அல்லாத யூதாஸ். யோவான் 14:22, லூக்கா 6:16. அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மத்தேயு சுவிசேஷத்துக்கு போயிடலாம். அங்கே ஒரு யாக்கோபு வருவாங்க. மத்தேயு 1 அதிகாரம் எடுத்துங்க. மத்தேயு 1 அதிகாரம் எடுத்துங்க. மேத்யூ 1. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய. எத்தனை வசனம் அது? 16 படிங்க. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவரிடத்தில் இன்னொரு யாக்கோபு ஜீசஸ் கையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டவங்க. அப்போ ஜீசஸோட அம்மா பேர் என்ன பேர்? மேரி. ஜீசஸோட அப்பா பேர் என்ன பேர்? பரலோக தந்தைங்க. என்னங்க எப்படி பேசிட்டீங்க? ஜீசஸோட அப்பா பேர் என்ன பேர்? ஜீசஸோட கார்டியன் தான் யார்? யோசேப்பு. இருந்தாலும் யோசேப்போட அப்பாவை ஜீசஸ் தான் சொல்லியிருப்பார், தாத்தான்னு இருப்பார். அப்போ ஜீசஸ் கூட இன்வால்மெண்ட்டாக இருந்தால் யாக்கோபுகளை படிச்சுட்டு வரும். அப்போ ஜீசஸ் குழந்தையாக இருக்கும்போதே ஒரு யாக்கோபு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். தாத்தா யாக்கோபு, தகப்பனாகிய யாக்கோபு, அவர் யார்? முற்பிதா. ஓகே. அப்புறம் நம்ம படித்த யாக்கோபுகள்லாம், இத்தனை யாக்கோபுகளை படித்தோம். மிக முக்கியமான ஒன்று, இன்றைக்கு இந்த நிருபத்தை எழுதினவர் இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபு. புரியுதமா உனக்கு? நிறைய யாக்கோபு இருக்காங்க. இயேசுவோட சீஷர்களே 3 பேர் யாக்கோபுன்ற பேரில் இருக்கிறாங்க. இயேசுவோட தாத்தா பேரில் ஒரு யாக்கோபு. மொத்த இஸ்ரவேலுக்கு தகப்பனுங்கிறாரு, அவர் பேரே யாக்கோபு. இயேசுக்கு ஒரு தம்பி இருந்தார், அவர் பேர் யாக்கோபு. மரியாளும் யோசேப்பும் கல்யாணமே பண்ணிக்கல, நிச்சயம்தான் ஆச்சு. இயேசுவை கர்ப்பம் தரித்தாள். நமக்கு தெரியும், பரிசுத்த ஆவினால் உண்டான அற்புத பிறப்பு. ஏன் அப்படி அற்புத பிறப்பு இந்த பூமியில் தேவைன்னா, அப்போ தான் பரிசுத்தமான ரத்தம் கிடைக்கும். அந்த பரிசுத்தமான ரத்தத்தை எடுத்து கசிக்கி புழிஞ்சா நம்ம பிழைப்போம். வேற ஒன்றும் காரணம் கிடையாதுங்க. மீதி எல்லாரோட ரத்தம்னா ரத்தம் அசுத்த ரத்தம். இன்றைக்கி கண்ணுக்கு நமக்கு தெரியுது சில வியாதி, ரத்தம் க்ளீனாக இருக்குன்றோம். 10 வருஷம் கழிச்சு அதே ரத்தம் வேறு எதனா அசுத்தம் இருக்கும். அன்னைக்கு இன்னும் டெக்னாலஜியில் வேறு என்ன கிருமி இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. இது பரிசுத்த ரத்தம். இந்த இயேசுனுடைய சகோதரனாகிய யாக்கோபு. இயேசு பிறந்த பிறகு பிள்ளை பால் மறக்கிற வரைக்கும் யோசேப்பு மரியாதை தொடவில்லை. பிறகு அவங்களுக்கு என்னாச்சு? திருமணமானது. அங்கே இயேசுக்கு பிறகு சகோதரர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? யோவான் 7ஆம் அதிகாரம் சொல்லுது, இயேசுவோட சகோதரர்கள் இயேசு விசுவாசிக்கலன்னு. இயேசு ஊழியம் பண்ணும்போது விசுவாசிக்காத ஒரு தம்பி தான் இப்போ லெட்டர் எழுதுது. ஆக நீங்கள் யாரெல்லாம் விசுவாசிக்காதாலும் ரெடி பண்ணி வச்சுங்க. என்னோட அதிகமாக ஊழியம் பண்ண போகிறடா. நான் எழுதுகிற வேலை பண்ணல, நீ என்ன பண்ண போகிற? எழுதுகிற வேலை பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. மத்தேயு 12:46 இதை பற்றி சொல்லுகிறது. மத்தேயு 13:55 இது சொல்லுகிறது. மார்க் 3:31 சொல்லுகிறது. லூக்கா 8:19 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 9:5 சொல்லுகிறது. இயேசுனுடைய சகோதரர்கள் பேர் பட்டியல் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த இயேசு உயிர் தெழுந்த பிறகு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படிக்கு இந்த யாக்கோபுக்கு தரிசனமானாராம். தம்பிக்கு தான் இருக்காரு, தரிசனமாக இருக்காரு. இயேசு உயிர் தெழுற வரைக்கும் விசுவாசியா இல்லாத இந்த யாக்கோபு அண்ணன் மரிச்ச பிறகு சர்ச்சோட அப்போஸ்தலராகவே மாறிட்டார். நான் மாறிட்டாரு, பொசிஷன் எடுத்துட்டார். ஹல்லேலூயா. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நம்ம படித்தோம்னா, பவுல் அப்போஸ்தலனே இந்த யாக்கோபை போய் பார்க்குற நிலைமைக்கு ஆயிடுச்சு. பவுல் போய் யாரை மீட் பண்ணுறாரு? யாக்கோபை. படிக்கலாம் அது மட்டும். யாக்கோபு 1:19, கலாத்தியர் 1:19, கலேஷியன்ஸ் 1:19. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை. என்ன பண்ணலாம்? பைபிள் வசனம் படிக்கிறீங்களா? கர்த்தருடைய
படிம மைக்கில் கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை. அப்ப ஜீசஸோட பிரதர் பேர் என்ன பேரு? யாக்கோபு. சொல்றது யாரு? பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த யாக்கோபு தான் எதை எழுதியிருக்காரு? இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். என் கூட இருக்கிறீங்களா? நான் கேட்டால் பதில் சொல்லுவீங்களா? அலர்ட்டாக இருக்கிறீங்களா? இல்லை வேற எதுவும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்களே? படிக்கலாமா? எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் மட்டும் தான் படிச்சுட்டு வந்த மாதிரியும் நீங்கள் சும்மா உட்காந்துனுக்கிற மாதிரியும் மாட்டோண்டா பாஸ்டர்கள்ன்ற மாதிரியும் இருக்குது. இல்லைன்னா நிறுத்திடலாம். எத்தனை பேர் படிக்கலான்றீங்க? படிக்கணும். ஓகே. யாக்கோபு யாரோட சகோதரன்? ஹாஃப் பிரதர். அம்மா ஒன்று, அப்பா வேற. நம்ம இயேசுவோட அப்பா யாரு? பரலோக தந்தை, அவர் அதிசய பிறப்பு. அந்த யாக்கோபோட அப்பா யாரு? யோசேப்பு. ஓகே. இந்த யாக்கோபு எதை எழுதுறாருன்னா, இங்க பாருங்க, நீ 1000 ஊழியம் பண்ணு. கவனிங்க, இது முக்கியமான விஷயம். ப்ளீஸ் பிள்ளைங்களா, நோ டிஸ்டர்பன்ஸ். ஸ்டார்ட் ஆயிடுச்சு செமன். இவர் என்ன எழுதுறாருன்னா, ஆண்டவர் முன்னாடி நீதிமானா வாழணும். ஆண்டவர் முன்னாடி நீதிமானா வாழவே முடியாது. இயேசுவின் ரத்தம் தான் நம்மளை நீதிமானா மாத்துதா? இந்த யாக்கோபு என்ன சொல்ல போறாருன்னா, ஆண்டவர் முன்னாடி வாழ்ந்தேன் கதை விடுறது மட்டும் இல்லாம மனுஷன் முன்னாடியும் வாழணும், வேற வழி இல்லைன்னு சொல்ல போறார். ரொம்ப டஃப்பாக இருக்கு போது. அல்லையா? இது ஹீப்ரூ கல்ச்சர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு. அதனால தான் மார்ட்டின் லூத்தர் ஐயா கூட பயந்துட்டார். வந்து புக் ஆஃப் ஸ்ட்ரா அப்படின்ட்டார், வைக்கோல் மாதிரி இருக்குது அப்படின்ட்டார், தெரியாமல் பேசிட்டார். பிறகு அவரே சொன்னார், இல்லை நல்ல சட்ட புத்தகம் இது அப்படின்னு சொன்னார். ஆமேன். மனிதன் இருந்தான்னா கிரேஸ் 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 மட்டும் செல்லாது. கிரேஸ் கூட என்ன சேர்ந்து வருது? என்ன வருதுமா? சட்டம். நியாயப்பிரமாணம் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. மோசே நியாயப்பிரமாணம் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டார், ரைட் ராங்குன்னு. ஜீசஸ் கிருபையை கொடுத்துட்டு விட்டாருன்னு பார்த்தா அவரும் தான் சத்தியத்தை பற்றி பேசுகிறார். புரியுதாப்பா? நமக்கு கிரேஸ் மட்டும் தான் பிடிக்கும். நான் தப்பு பண்ணாலும் என்ன ஏற்றுக்கணும், நான் ஒழுங்காக இல்லைனாலும் ஏற்றுக்கணும், எனக்கு அப்படியே லீடிங் கொடுத்துனே இருக்கணும்னு. கொஞ்ச நாள் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகிடுவாங்க? ஸ்ட்ரிக்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா கிரேஸ் இஸ் ஃபாலோட் பை ட்ரூத். அல்லேலூயா. ஜேம்ஸ் சொல்ல போற, ஜஸ்டிஃபிகேஷன் பிஃபோர் மேன். மனுஷனுக்கு முன்பதாக நீ வாழ்ந்தாக வேண்டும். யூ நீட் டு லிவ். அல்லேலூயா. இதை தான் அவர் பேச போகிறார். இது யாருக்கு எழுதினாரா? 12 கோத்திரங்களுக்கு எழுதிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேர்ஸ் படிச்சோம்னா, சிதறடிக்கப்பட்ட 12 படிமா, தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. 12 கோத்திரத்துக்கு எழுதுறார். நான் என்ன நினச்சிருந்தா 12 கோத்திரமும் செதறிச்சின்னு நினச்சிட்டு இருந்தேன். அசிரியர் காலத்தில் 10 கோத்திரம் பிரிஞ்சிருச்சு. பாபிலோன் மன்னனாகிய நேபுகாத் நேச்சார் காலத்தில் மீதி இருந்த 2 கோத்திரமும் செதறிச்சின்னு. ஆனால் செதறடிக்கப்பட்டவர்கள் திரும்பி வந்துட்டாங்க. 12 கோத்திரமும் கரெக்டாக அட்டனன்ஸ் கொடுக்குது அப்படி என்பதை யார் எழுதுறாரு? யாக்கோபு எழுதுறாரு. ஆக 12 கோத்திரங்கள் சிதறடிக்கப்படவில்லை, ஒன்றாய் இருக்கிறார்கள். அவங்க ஒத்துமையாக இருக்கிறாங்க என்பது நமக்கு தெரிய வருகிறது. இட்ஸ் அ நியூ டெஸ்ட்மெண்ட் டெர்மினாலஜி. எப்போ லெட்டர் எழுதினாலும் யாருக்கு எழுதுவாங்க? 12 கோத்திரங்கள். இப்போ நீங்களும் நானும் யோசிச்சு பார்க்குறோம், அப்போனா எனக்கு நான் எழுதியிருக்காரு யாக்கோபு. ஆமென். யாருக்கு எழுதியிருக்காரு? கவனிங்க, ஜேம்ஸ் இஸ் ரைட்டிங் திஸ் லெட்டர் டு தி கிறிஸ்டியன்ஸ் ஆஃப் தி 12 ட்ரைப்ஸ். 12 கோத்திரத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு எழுதுறாங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் 12 கோத்திரத்தில் இல்லைனாலும் 12 கோத்திரத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள்ன்றாங்க பாருங்க. அந்த கிறிஸ்தவர்கள் லிஸ்ட்டில் நம்ம வந்துடுறோம். 12 இல்லை, கிறிஸ்துக்குள்ள பூந்து வந்துடும். நமக்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழி என்ன பேரு? கிறிஸ்துவின் வழி. அந்த வழி சின்ன வழின்னு அவங்க நினைச்சிருக்காங்க. அதுதான் வழியே. ஹல்லேலூயா. ஆமென். வாட் இஸ் தி தீம்? இந்த யாக்கோபு நிருபத்தினுடைய தீம் என்ன? a living faith. விசுவாசம் வாழ்கிறது. ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுங்க, என்னில் விசுவாசம் வாழ்கிறது. faith lives, a living faith. ஆமென். விசுவாசம் வாழ்ந்தால் நாம் நீதியாய் வாழ முடியும் என்பதை சொல்லுகிறது. விசுவாசம், நான் விசுவாசத்தில் வாழ்ந்தால் எப்படி வாழ்வேன்? நீதியாக வாழ்வேன். ஏன் எனக்கு தெரியும், நான் தகுதி இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிச்சுங்கிறேன். அது எப்படி வந்துச்சுன்னா விசுவாசத்தில் வந்துச்சு. அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்த பிறகு எனக்கு தெரியுது, தகுதி இல்லாத எனக்கு கொடுத்துருக்காரு. அதனால் நான் எப்படி வாழணும்?
கவனமாக வாழணும், மற்றவங்களுக்கும் சொல்லணும், எனக்கு கொடுத்த ஆண்டவர் உனக்கும் கொடுப்பாங்க. அங்கே போ, ஃப்ரீ சாப்பாடு போடுறாங்க, நான் சாப்பிட்டு என் மனைவி பிள்ளைங்களாம் சாப்பிட்டோம், நீயும் சாப்பிடு. ஆமாம், அதுக்கு எதனா வேலை செஞ்சீங்களா? நான் ஒன்றுமே செய்யலைங்க, ஃப்ரீயாக கொடுத்தாங்க, எனக்கே தகுதி இல்லை, உங்களுக்கு தராங்க, நீங்களும் நம்பி போய் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்கன்னு சொல்கிறோம் பாருங்க. அதுதான் நம்ம சொல்கிறோம். இஸ் திஸ் ஃபைத் இஸ் லிவிங்? பிரதர் சிஸ்டர், ஒரு முறை இல்லை, பேசிட்டே இருக்க போகிறோம். பார்க்குறவங்க எல்லாரும் கையிலையும் அந்த உயிர் உள்ள விசுவாசத்தை பற்றி பேச போகிறோம். ஐயா சொல்கிறது என்னதான்? உயிருள்ள விசுவாசம், லிவிங் ஃபெய்த். ஆமென். ரைச்சியஸ் லிவிங், நீதி உள்ள வாழ்க்கை மாத்திரமல்ல, காட்லி பிஹேவியர், ஆண்டவர் போல நடந்துக்க போகிறோம். கஷ்டமாக இருக்குல்ல? நான் மனுஷன் தானே ஆண்டவரே? நீ மனுஷன்தான், நீ மண்ணு தான், ஆனால் உனக்குள்ள நான் பொண்ணு வந்துடுறேனே. அப்புறம் என்ன? நான் மண்ணு தான், ஆனால் இந்த மண்ணுக்குள்ளே யார் வாசம் செய்கிறார்? பொண்ணு வருகிறார். ஹல்லேலூயா. மண் பாத்திரத்துக்குள்ள பொண்ணு இருந்தாலும் எதுக்கு வேல்யூ வந்துடுது? பொண்ணுக்கு வேல்யூ இருக்கிறதுனால எதுக்கு மண்டே வந்தது? மண்ணுக்கும் வேல்யூ. ஏன்னா அதை பொண்ணு சொல்லுது, நான் இந்த மண்ணை விட்டு போவே மாட்டேன். ஹல்லேலூயா. மீதி இரும்பு டப்பா பிளாஸ்டிக் எல்லாம் வந்து அந்த பொண்ணு எடுக்கலான்னு பார்த்தா அந்த பொண்ணு சொல்லுது, நான் இந்த மண்ணுக்குள்ளே தான் இருப்பேன்னா. வேல்யூ மண்ணுக்கு கூடுமா கூடாதா? அதைத்தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. We need to live godly behavior. We need to show godly behavior. We need to live a godly life. Amen. ஐயா பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அவர் ஒரு டாக்டரினை, அவர் ஒரு வேதாந்தத்தை பேசலை, அவர் கிறிஸ்டியன் எத்திக்ஸ் பேச போகிறார். இப்படி தானே வாழணும் கிறிஸ்டியன்ஸ்லாம், இப்படி தான் வாழணும். இன்னொரு சட்டத்தை பற்றி பேச போகிறதில்ல, தன்னோட சட்டத்தை பற்றி பேச போகிற. என்ன பேச போகிறாரா? வாழும் கலையை சொல்லி தரப்போகிறார். கிறிஸ்டியன்ஸுக்கு வாழ தெரியணும். என்ன பண்ணணும்? வாழ தெரியணும். சொல்லுங்கள், எனக்கு வாழ தெரியும், எனக்கு வாழ இயேசு சொல்லி கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாழ தெரியுமா? வாழ தெரியுமா? வாழ தெரியணும். சொல்லி கொடுங்க மற்றவங்களுக்கு வாழ. ஒரு பிஸ்னஸ் மேன் பார்த்தேன், கவனிங்க என்ன பாருங்க. அந்த பிஸ்னஸ் மேன் சொல்கிறாரு, அடுத்த வருஷம் இந்த நாளில் நான் உங்களை மீட் பண்ணுவேன், இந்த பிஸ்னஸில் என்னென்னலாம் பண்ணனே உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பேன் அப்படின்னாரு. ஏதோ பேசுகிறாரு, நான் பேசிட்டு போனேன். கரெக்டாக அந்த வருஷம் அந்த நாளில் அவரை மீட் பண்ணி அதே கான்ஃபரன்ஸில் மீட் பண்ண வேண்டிய நிலைமை வரும்போது ஒரு பேப்பர் வச்சுருக்காருங்க. அந்த பேப்பரில் அவருடைய சாதனைகள் எல்லாம் சொல்கிறாரு. ஐயோ சார், எப்படி சார் பிரேம், இங்கே பாருங்கள், நான் வருஷம் இப்படி பண்ணுவேன், என்னுடைய சாதனைகளை ரெக்கார்ட் பண்ணுவேன், சாதனைகளை சாதிப்பேன், நான் சொன்னேன்னு வை கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னாரு. நான் என்ன யோசித்து பார்த்தேன், நம்ம பேசுகிறோம், எப்போ சொன்னேன், நான் எப்போ சொன்னேன் அப்படின்வோம். தப்பி தவறி ஜெயிச்சிட்டோம்னா, நான் அன்றைக்கி சொன்னேன்ல, நான்லாம் சொன்னேன்னு வைப்பா பக்காவாக செய்வேன். நோ, வாழும் கலை. we should know how to live. we need to keep up our words. அவர் சொல்ல போகிறாரு கிறிஸ்டியன் எத்திக்ஸ். ஓகே, இந்த முதல் சாப்டரில் விக்டோரியஸ் ஃபெய்த், ஜெயம் கொடுக்கிற விசுவாசம். எதை பற்றி பார்க்க போகிறோம்? விக்டோரியஸ் ஃபெய்த், ஜெயம் கொடுக்கிற விசுவாசம். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் விசுவாசம் தான் துவக்கமாக இருந்தால். இட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் த கிறிஸ்டியன். மகனே மகளே, இன்றைக்கு நீ விசுவாசியாமல் அமர்ந்து கொண்டிருந்தால் என் செய்தி உனக்கு பிரயோஜனப்படாது. ஆனால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யாரை நம்பி நீங்கள் உட்காந்துக்கிறீங்க? நிஜமாவா? ஜீசஸ் தான் நம்பி உட்காந்துக்கிறவங்க. ஏஞ்சிட்டு உட்காருங்க பார்க்கலாம். இப்போ சொல்லுங்கள், எதுக்கு ஏஞ்சிங்க? நான் எதுக்கு சொன்னேன் ஏஞ்சிங்களா? இயேசுவை விசுவாசிக்கிறவங்களாம் எதுக்கு சொன்னார், அதனால் எழுந்துக்கிறீங்களா? எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்க? என்னோட ஆளினாலே இயேசு தான்ப்பா, என் மனசு ஃபுல்லாக அவர் தான்ப்பா, என் வாழ்க்கையாக அவர் தான்ப்பா, என் வருங்காலம் அவர் தான்ப்பா, என்னை ஒரு கடன் பிரச்சனையில் மாட்டிருக்கிறேன்ல அதனால் காப்பாற்ற போகிறது அவர் தான்ப்பா, என்னை சாத்தான் பிடிச்சாலே அவன் தலையில் ஒரு போட்டு என்னை காப்பாற்ற போகிறவர் அவர் தான்ப்பா, எனக்கு வாழ்க்கைக்கு போகிறதுக்கே வழி இல்லாமல் இருக்கல அவரே வழியாக வந்து என்னை காப்பாற்ற போகிறாரு. இதுதான் விசுவாசம். டுடே இஸ் யுவர் ஸ்டார்டிங் பாயிண்ட். தோங்குது மகனே, விசுவாசம் தான் என்ன பண்ணுது? தோங்குது. நம்ம என்ன குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தோங்குறது போல கர்த்தர் யாக்கோபின் புஸ்தகத்தில், யாக்கோபு எழுதின நிருபத்தில் நம்பர் 1 விசுவாசத்தினால நம்முடைய தீபத்தை ஏற்றி வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றாக கை தட்டிவிட்டு அமர்ந்து விடுவோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் துவங்கின நாம், விசுவாசம் என்ற புது பைக்கை வாங்கின நாம், எத்தனை பேர் விசுவாசம் என்ற புது பைக்கை வாங்கிட்டு போறீங்க? சீக்கிரம் ஃப்ரீயாக வருதான். விசுவாசம் என்கிற புது பைக்கை வாங்கின நாம்
விசுவாசம் என்ற வியாபார தள்ளு வண்டியை வாங்கின நீ மகளே இல்லை, ஒரு தள்ளு வண்டி வாங்கிட்டீங்க. என்னம்மா விசுவாசன்ற தள்ளு வண்டி. ஏன்னா அம்மா பிஸ்னஸ் பண்ணுறதுனால சொல்கிறேன். தள்ளிட்டு போய் என்ன பண்ண போகிறீங்க? வியாபாரம் பண்ணுறீங்க. என்னம்மா பிஸ்னஸ் பண்ணுறீங்க? கோல்டு வியாபாரம் பண்ணுறேன். எதில் தள்ளுன்னு போய்? தள்ளு வண்டியில். ஆமென், பெற்றுக்கொள். அந்த மாதிரி யாரும் பண்ணாத நான் என்ன பண்ண போகிறேன். இப்போ வச்சுப்போம், விசுவாசம் என்கிற வாகனத்தை வாங்கின நான் அதை ஒரு ஓரமாக வைத்து செயின் போட்டு பூட்டி இருக்கிறேன். ஆமென். அப்படியா? கிரியை ஸ்டார்ட் பண்ண போகிறோமா? சின்ன சின்ன விஷயத்துக்கு கிரியை ஸ்டார்ட் பண்ணோம். அல்லையா? அந்த மாதம் வாடகை கட்டுறது துட்டே இருக்காது. சொல்லணும் விசுவாசமா, கொடுப்பாரா. மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்டா. சொல்லுங்க, என் மரத்தை வச்சவன் யாருன்னு எனக்கு தெரியும். அவர் பேர் என்ன பேரு? இயேசு. மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். விசுவாசத்தில் தோங்குற நான் கிரியை செய்ய போகிறேன், நம்ப போகிறேன். ஹோல் ஹார்ட்டடா. மகளை எப்படி நம்ப போறேன்? முழுசா. எங்கள் அப்பா ஒரு வழி, எங்கள் அம்மா ஒரு வழி, நான் எந்த வழின்னே தெரியல. நான் சொல்கிறேன், நீ தான் ஆண்டவர் என் வழின்னு சொல்ல போற. நீ விசுவாசத்தில் சொல்ல வேண்டும். அவளை பார்த்து சொல்லணும், நீ தான் ஆண்டவர் வழின்னு சொல்ல போகிற மகளே என்று சொல்ல வேண்டும். We need to have whole-hearted obedience to Jesus. விசுவாசத்தை தொடர்ந்த பிறகு என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணினோம். சாமி உன்னை நம்பி என்ன பண்ணுறேன்? ப்ரொசீட் பண்ணுறேன். விசுவாசம் கிரியைக்கு பிறகு முதிர்ச்சி, மெச்சூரிட்டி. கிறிஸ்டியன்ஸ் கையில் ஜனங்க எவ்வளோ காசு இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க, எவ்வளோ விசுவாசம் இருக்குதுன்னு கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஆளாக உருப்படியாக முதிர்ச்சியாக நடந்துக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. ஏங்க ஒரு ஊழியம் பண்ணுறாங்கன்றீங்க, அவங்க என்னங்க பேசுகிறாங்க? என்னங்க இது பப்ளிக்கில் பேச தெரிதாங்க அவங்களுக்கு? ஒழுங்காக பேசுகிறாங்களா? ஒன்றுமே பண்ண தெரில. பைபிள் தூக்கலாமா அப்படின்றாங்க. எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லையே, நான் ஆண்டவரை தானே துதிக்கிறேன். நீ எதனா பண்ணு, முதிர்ச்சியாக நடந்துக்கிறியா? பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்கிறியா? பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறியா? ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்கிறியா? ஒரு ஆண் மாதிரி நடந்துக்கிறியான்னு கேட்குறாங்க. இவர் நம்மளை விட்டு விட போகிறதில்ல. யாக்கோபு நம்மளை மெச்சூர்ட் ஆக்காமல் விட போகிறதே கிடையாது. இந்த யாக்கோபு நிறுவத்தில் என்ன பண்ண போகிறார்? He is going to give us some maturity teaching. Hallelujah. What is the goal of perfection? கிறிஸ்டியானிட்டியுடைய முழுமை, wholeness of Christ. இயேசு எங்கன்னா இம்மெச்சூராக நடந்தார? கிடையவே கிடையாது. He was matured. இயேசுவை சுற்றி கொலை செய்யறதுக்கு ஸ்கெட்சி போட்டுங்கிறாங்க. அவர் பாட்டு அற்புதம் அடையாளம் செஞ்சுங்கிறார். இயேசு உடனே வந்துட்டாங்கடா. பேதுரு யாக்கோபு கத்தி ரெடியாக வச்சு அப்படியே சொன்னார். முதிர்ச்சியாக நடந்தார். குஷ்டரோகி வந்தான், அவனை பார்த்தாரு. குஷ்டரோகி பயப்படுறான். அவனை உட்கார வைங்க. sit down, handle him. sit down and play there. பாருங்க, முதிர்ச்சியாக நடந்துக்கிறாரா? என்ன பண்ணுறாங்க? பார்த்தாங்க. குஷ்டரோகி வந்தான். அவர் நசரையன் கிட்ட வந்தாலே அவர் தான் தீட்டு போடணும். அவன் கிட்ட வந்துட்டான். புதுசாக இவர் மன்னிப்பு பற்றி பேசுகிறார். என்ன ஆகுது பார்ப்போம். நாங்கள் தொட்டாருங்க அவனை. ஆண்டவரே நீ என்னை தொட்டேன்னா சரியாகும்ண்ணா. அவன் உமக்கு சித்தமானால் எனக்கு நீ உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க அப்படின்னு ஆண்டவரே நீ நினச்சேன்னா சுத்தமாக்கலண்ணா. எனக்கு நான் நினைக்கிறேன்டா அப்படின்னு தொட்டார். நான் நினைக்கிறேன் தொட்டு மட்டும் மாட்டார், சேர்த்து ஒரு புடி பிடிச்சிருப்பார். ஆண் எல்லாம் கத்தின்னு இருக்கும் பொழுதே அவன் கிளியர் ஆகிறான். அல்லேலூயா. அவர் தீட்டுப்படலை, அவன் சுத்தமாகறான். அல்லேலூயா. உலகத்தில் நல்லதை கெடுக்கிறதுக்கு கெட்டது வரும், அப்படிதானே நம்ம படிச்சுக்கிறோம். ஜீசஸ் கிட்ட மட்டும்தான் நல்லது போய் கெட்டதை திருத்தம். உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் பயம், கெட்டவன் கூட சேர்ந்து நல்லவன் என்ன பண்ணுவான்? சொல்லுங்க பிள்ளைங்களா. கிறிஸ்டியன்ஸே, கிறிஸ்து கூட இருக்கிற அந்த நல்லவன் கெட்டவனை கூட திருத்த முடியும். அந்த பவரை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா, 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 ஆமென். 1ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். போயிடலாமா 1ஆம் அதிகாரத்தில்? ஆமாம், எழுதியிருக்கிறது யாருக்கு எழுதுறாரா? டு தி 12 tribes, காணாமல் போன அந்த 12 பேரை. ஆமென். விசுவாசத்தை பற்றி பேசினார். இன்றைக்கு விசுவாசத்தை பற்றி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். விசுவாசம் என்ன தரும்னு சொல்கிறேன்? ஜெயம். வெரி குட், ஜெயம் தரும். ஓகே, எழுத போகிறார். அவர் இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரனா. யாரோட ஊழியக்காரனா? இவர் ஊழியக்காரன் ஆகிறதுக்கு எதனா வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாமா? யோவான் 7 போங்களேன். அங்கே ஜீசஸை என்ன படுத்துறாங்க பாருங்க உங்கள் பிரதர்ஸு. இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினால் அவர் யூதேயாவில் சஞ்சரிக்க மனிதனாமல் கலிலேயாவில் சஞ்சரித்து வந்தார். எங்கே போலையா? யூதேயாவில் இல்லை, கலிலேயாவில் இருக்கிறார். கலிலேயா அவர் வளர்ந்த ஊர். யூதேயா எருசலேம் தேவாலயம் இருக்கிற ஊர்.
எந்த மினிஸ்ட்ரி பண்ணாலும் ஆலயத்துக்கு தானே போனோம். அவர் அங்கே போகல, எங்கேயே தங்கிட்டாரு, கலிலேயாவில மீன் பிடிக்கிற இடத்துல இருந்தார். அப்போ கூடார பண்டிகை வந்தது. உடனே அவங்க அண்ணன் தம்பிங்க வந்தாங்க. அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீ செய்கிற கிரியைகளுடைய சீஷர்களும் பார்க்க முடியும், விடம் விட்டு யூதேயாவுக்கு போவோம். ஆனால் சும்மா அங்கே வந்து மீன் பிடிக்கிறத சொல்கிறீங்க, எருசலேம் தேவாலயத்தில் போய் பண்ணு, அங்கே தான் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க அப்படின்ட்டு அட்வைஸ் கொடுக்குறாங்க. கிரியைகளை என்ன பண்ணோம், இவிட விட்டு அங்கே போகும். ஆனால் அங்கே போனால் என்ன பண்ணுறானுங்க, கொலை செய்ய பிளான் பண்ணுறாங்க. நல்லா ஜீசஸ் போல அட்வைஸ் வர. பிரபலமாக இருக்க யாராவது நினச்சாங்கன்னா அந்தரங்கத்தில் செய்வாங்க. பிரபலமாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும், யூடியூப்பில் போடணும், ஃபேஸ்புக்கில் போடணும், போட்டு பெருசாக பேனர் வைக்கணும், கட் அவுட் வைக்கணும். இப்போ நான் அந்தரங்கத்தில் செய்கிறியே, உலகத்துமே வெளிப்படுத்தும் ஊய் அப்படின்னாங்க. அவருடைய சகோதரரும் 5ஆம் வசனம், அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார். அவர் என்ன பண்ணலையா, நம்பலையா. ஏசுவா அது எங்கள் அண்ணன் தாங்க, அதுக்கு ஒன்றும் தெரியாது, அது சும்மா ஏதோ எங்கள் அண்ணனா அவரா ஏசுவா அப்படின்னு இருப்பாங்க. நான் அதான் நினைக்கிறேன், எங்கள் அண்ணனா ஏசுவா கலிலேயா மீன் பிடிக்கிறாங்களா அந்த பசங்க, அந்த பேதுரு, இந்த யாக்கோபு, ஐயோ சாமி, அந்திரேயா, அந்த மீன்காரனும் கூட மீன் பிடிக்கிறானுங்களே, அதுலேயும் ஒழுங்காக வேறு மீன் பிடிக்காது, இதெல்லாம் கேஸு அது கூட சுற்றி இருக்குது. எங்கன்னா யூதேயாவில் போய் எருசலேம் தேவாலயத்தில் அந்த ஏரோது முன்னாடி, அந்த பிலாத்து முன்னாடிலாம் பண்ணால் நல்லா டெவலப் ஆகலாம்ல, என்னவோது அப்படின்னு அவரை நம்பாமல் பேசினாங்களாம். அவர் தான் இன்றைக்கி சபையோட என்ன ஆகிட்டார், ஹெட் ஆகிட்டார். நம்ம ராஜா வாழ்ந்த வாழ்க்கை, அவரை பார்த்தவன்லாம் பாஸ்டரானாயா, அல்லேலூயா, அவரை பார்த்தவன்லாம் ஊழியக்காரானா, அவர் பேரை சொன்னவன்லாம் வாழ்ந்தான், அவரை நினச்சவன்லாம் பரலோகம் போய் சேர்ந்தான், அவரை நம்பினவனுக்கெல்லாம் நித்திய ஜீவனை கொடுத்தார். அதில் ஒருத்தன் தான் அவரோட தம்பி, சொந்த தம்பி. நம்பாத தம்பி என்ன பண்ணுது, இயேசுவோட ஊழியக்காரன் சொல்லிருச்சான். ஹல்லேலூயா, என்னன்னு சொல்லுதா, நான் இயேசுவோட ஊழியக்காரன். 1000 பேர் உங்களுக்கு அசிஸ்டன்ட்னு சொல்லலாம். உங்கள் அண்ணனோ தம்பியோ உங்கள் ஒய்ஃபோ உங்கள் ஹஸ்பண்டோ வந்து, என்னோட ஒய்ஃபுக்கு நான் தான் ஹஸ்பண்ட், உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு பாரு, என்னோட ஒய்ஃபுக்கு நான் தான் அசிஸ்டன்ட்னு சொல்கிறாரு பாருங்க, அப்போ தான் உங்களுடைய வெற்றி. உங்கள் சொந்தக்காரங்க வந்து இவர் தான் எங்கள் பாஸ்டர்னு சொல்கிறாங்களே, அதான் வெற்றி. இது இயேசுக்கு அடைந்தது. ஆனால் அவர் உயிர் வாழும்போது பண்ணல. ஆமென். ஒரு தீர்க்கதரிசிக்கு அவன் வீட்டாரே அவருக்கு சத்துருன்னு சொன்னார். அவர் வாழ்ந்த வரைக்கும் சத்துரு, பிறகு இல்லை. இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறார். ஐ எம் அ சர்வெண்ட், ஐ எம் அ பாண்ட் சர்வெண்ட். நான் வந்து என்னையே எங்கள் இயேசுக்கு பாண்ட் எழுதி கொடுத்து சர்வெண்ட் ஆகிட்டேன். நான் ஆகிட்டேன் நிரந்தர சர்வெண்ட் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே சோதனையை பற்றி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யாருக்கெல்லாம் சோதனை வந்துச்சு காலையில்? ஆமாம் பாஸ்டர் பைக் பஞ்சர் ஆயிடுச்சே, ஆமாம் பாஸ்டர் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சே, ஆமாம் பாஸ்டர் இட்லி கருப்பு கலரில் ஆயிடுச்சே, தக்காளி சட்னி தக்காளி தோசை ஆயிடுச்சே பாத்திரத்தில், இல்லை கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு சோதனை இல்லையா பிள்ளைங்களா? எத்தனை சோதனையம்மா? படிக்கலையா? பைபிள் எடுத்துக்கோ. பலவிதமான சோதனைகள். When you fall into diverse temptation, a lot of temptations, not one or two, many temptations. Brother, it is not a single temptation, many temptation. Amen. ஆமா, பாவத்தில் விழுகிறது ஒரு சோதனைனா, விசுவாசத்திலேருந்து விழுறது அதோட பெரிய சோதனையாகுது. நம்ம என்ன நினச்சோம், பாவத்தில் விழுந்தா தானே சோதனை, வண்டி பஞ்சர் ஆனால் தானே சோதனை, காலையில் விசுவாசியாமல் உட்காந்துக்கிறோமே அதுவே சோதனை. கர்த்தர் இன்னைக்கு பார்க்குறாரு, இங்கே ரவுண்ட்ஸ் வராரு, யாராவது ஒருத்தனாவது என்ன நம்புறவனும் இருக்கிறானான்னு பார்த்தா ஒரு ஆள் அவரை நம்பலை, எல்லாம் சாத்தானை நம்பினுக்கிறோம். கொரோனா வருது, திரும்பவும் வருது. ஆமேன். அங்கே கேன்சர் வருது, இங்கே வருது, எனக்கு வருது, கடன் பிரச்சனை வருது, அது எனக்கு வருது. இயேசு பார்க்குறாரு, ஒருத்தன் கூட என்ன பண்ணல, நம்மளை. தே ஆர் அண்டர் டெம்டேஷன். எல்லாம் டெம்டேஷன் மோடில் இருக்கிறேன். ஏங்க மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, நான் டெம்டேஷன் மோடில் இருக்கிறேன். டெம்டேஷன் மோடில் என்ன பண்ணுவீங்க? டெம்டேஷன் மோட்லையா நான் கோச்சிப்பேன், டெம்டேஷன் மோட்லையா நான் சண்டை போடுவேன், டெம்டேஷன் மோட்லையா அடி தடி தான், டெம்டேஷன் மோடில் என்ன பண்ணுவீங்க? சர்ச்சை விட்டே ஓடிடுவேன். வடா சாத்தான்னு சொல்லுவான். ஆண்டவர் சொல்லுவார், டெம்டேஷன் மோடில் நீ ஜெயிக்கணும். இன் ஆல் டெம்டேஷன் மகிழ்ச்சியோட ஜெயிக்கணும். வந்துட்டான் சாத்தான், ஜெயிக்க போகிறது எங்கள் ஆண்டவர். அல்லேலூயா. சோதனைக்காரன் வந்துட்டான், ஜெயிக்க போகிறது என்னுடைய தேவன். பிரதர் சிஸ்டர், கவுண்ட், கணக்கு வச்சுக்கோ, எத்தனை சோதனை கணக்கு வச்சுக்கோ, எழுதிக்கோ மகனே, உன் சோதனையை எழுது. பலவிதமான சோதனை. இன்னைக்கு காலையில் எத்தனை சோதனைன்னு பேர் சொல்லாதீங்க, நம்பரில் சொல்லுங்க. எத்தனை சோதனை விரல தூக்கி காட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இவ்வளோ கொஞ்ச நேரத்தில் 4 5 3 5 4 நீமா 3 அண்ணா எத்தனை கரெக்டாக சொல்லுங்கள். ஒரு ஐயா எத்தனை சோதனை காலையிலேருந்து? 3. உனக்கு எத்தனைப்பா? நீ நிறைய டன் கணக்காக வச்சுருக்கிற, ஆனால் கணக்கில் சொல்ல மாட்டேற.
உட்காந்துருக்கும் போதே தெரியுது. எத்தனை சோதனை சொல்லுங்க பார்க்கலாம். பலவிதமான சோதனைகள் அகப்படும் பொழுது புரிஞ்சுக்கணுமா, அவங்க விசுவாசத்துக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு? சார் நான் எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே வரல சார், வட எழுதுறா அப்படின்றாங்களே. அந்த மாதிரி ஐயோ எனக்கு இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலையே. பொடியா பரீட்சை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வா 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 சார் இன்னைக்கு டெஸ்ட்டுன்னு தெரியாது சார், நான் ஸ்கூல் இருக்குதான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், வாழே உள்ள பரீட்சை ஸ்டார்ட் பண்ணலையே பேப்பர் கொடுக்குறது போல் நம்மளை இழுத்து இழுத்து பரீட்சையில் தான் விடுகிறோம், பரீட்சையில் விழுகிறோம். இந்த பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குமா? என்ன உண்டாக்குதான்? ஊழியத்தில் பாடு நமக்கு என்னத்தை சொல்லித்தருது? கண்டுபிடிச்சிட்டேன் பாஸ்டர், எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் நான் வில்லனை கண்டுபிடிச்சிட்டேன் பாஸ்டர் இருந்தீங்களா? இல்லை, மார்க் ஷீட்டில் வில்லனை கண்டுபிடிச்சாருன்னு மார்க் சொல்ல, இந்த பிரச்சனையில் பொறுமையாக ஆயிட்டாங்க. என்ன ஆயிட்டாங்களா? மூஞ்சி கல் மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ அடித்தாலும் என்ன பண்ணுறான்? தாங்குறான். முகம் எப்படி ஆயிடுச்சு? கற்பாறையாக இருக்குது. ஆமென். சூடு சொரணை எல்லாம் இழந்துட்டான். சூடுக்கு 0 மார்க், சொரணைக்கு 0 மார்க், ஒன்றுமே இல்லாமல் அப்படி இருக்கிறான். குட், நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க. ஐ எம் ஹைப்பர் சென்சிட்டிவ் சார், என்னை பார்த்தாலே நான் 10 வருஷம் ப்ராப்ளம் பண்ணுவேன். ரைட், ஓகே, நீ வெயிட் பண்ணு. இந்த விசுவாசத்தின் பரீட்சை என்பது நமக்கு என்னத்தை கொடுக்குதான்? பொறுமை. It is going to teach me patience. எத்தனை பேருக்கு பொறுமை வேணும்? ஆண்டவர் நீ காலையில் இந்த அதிகத்தை தியானிக்கும் சொன்னார், மகனே நீ லைஃப்ல ஜெயிக்கணும்னா உனக்கு பொறுமை ரொம்ப அவசியம். இல்லை ஆண்டவரே, பொறுமையில் போலன்னா இங்கங்க விழுந்துருவோம் பொழுது, விழுந்தா கூட பத்திரமா ஏஞ்சிப்ப, ஆனால் நீ பொறுமையாக போல ரொம்ப பள்ளத்தில் விழுந்துருவ, எழுந்துக்க முடியாத அளவுக்கு. பொறுமை என்பது எனக்கு உண்டாக்கும் என்பதற்காக சில பரீட்சைகள் வரும்போது அந்த பரீட்சையை அமர்ந்து எழுதுவது அவசியமாக இருக்குது. Today God is testing you, my brother. Your patience is being tested. Your patience is being handled by God. Your patience is building you. கர்த்தர் உனக்கு இருக்கிற பொறுமையில தான் உன்னை கட்டி எழுப்புகிறார். அல்லது எதற்காகவா? நீ ஒன்றிலும் குறைவில்லாமல் இருக்கணும் மகனே, பூரண நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக பொறுமை ஆப்ரேட் பண்ண போகுது. எது ஆப்ரேட் பண்ண போகுதா? எது ஆப்ரேட் பண்ண போகுது? பொறுமை. நம்ம சாப்பிட்றோம்ல, இந்த சாப்பாடில் 3 வகையில் சாப்பிடுவோம். மொத்தம் பேலன்ஸ் டயட்டில் 7 ஃபுட்டு இருக்குது. இந்த சயின்ஸ் படித்த பிள்ளைங்க தெரியும். கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ், வாட்டர், ரஃபேஜ். இல்லை கார்போஹைட்ரேட் சாக்லேட் சாப்பிட்றோமே அது, சர்க்கரை சாப்பிட்றோமே அது, நல்ல ஒரு பிளேட் சாப்பாடு சாப்பிட்றோமே அது, 4 இட்லி சாப்பிட்றோமே, அதெல்லாம் என்னது? கார்போஹைட்ரேட். இந்த கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிட்லன்னு வைங்களேன், அப்படியே தலை சுத்தல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கார்போஹைட்ரேட்டை ஸ்லோவாக கட் பண்ணோம்னா நம்ம உடம்புல ஆல்ரெடி ஃபேட் இருக்கும், கொழுப்பு இருக்கும். கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம்லேருந்து ஃபேட் மெட்டபாலிசம்க்கு ஷிஃப்ட் ஆகும் பாடி. உடம்பு பார்க்கும், உடம்புல என்ன இல்லை? கார்போஹைட்ரேட் இல்லை, தலை சுத்தல் வந்துச்சு. ஆனாலும் இருந்தாலும் சாப்பிட மாட்டான், பட்டு நானை தவிர என்ன பண்ணல, சாப்பிடணும் போது உடம்பு கியர் ஷிஃப்ட் பண்ணி கார்போஹைட்ரேட்லேருந்து எங்கே போய்டும்? ஃபேட்டுக்கு போய்டும். இந்த ஃபேட் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நின்று எரியும். அந்த காலத்தில் எங்கள் தாத்தா சொல்லுவார், இந்த மரம் நல்லா சேவ் ஏறி இருக்கு, என்ன பண்ணோம்? நின்று எரியும். கரெக்ட் தானே? ஒரு கட்டை வச்சா, இப்போல்லாம் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்களே, ஒரு கட்டை வச்சா சாப்பாடு செஞ்சுட்டு, குழம்பு செஞ்சுட்டு, பொரியல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்கிறதுக்கு என்ன பண்ணோம்? நின்று எரியும். அப்போ கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம்லேருந்து எங்கே போகும்போது? ஃபேட் போகும்போது நின்று எரி. பட தகடக டிகு 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 குடு குடு குடுன்னு நம்ம ஸ்பீடாக போனோமே, அதெல்லாம் விட்டுட்டு, அப்பா நீ பார்த்துக்கோப்பா, இந்த சபையை நீ பார்த்துக்கோப்பா, இந்த ஆத்மா கூட நான் முடியலப்பா, ஐயோ இந்த குடும்பத்தோட முடியலப்பா அப்படின்னு அப்படி ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு 4 சொட்டு கண்ணீரை விட்டு, கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கின்றார் அப்படின்னு பாட்டு கூட ஸ்பீடாக பாடணும்னா, கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கின்றார், நீ பாடுன்னு ப்ராப்ளம் சால்வ் ஆகலைன்னா பாட்டு எப்படி ஆகிடும்? ஸ்லோவாகிடும். கீபோர்ட் பிளேயர் போயிட்டாரு, தபேலா மாஸ்டர் போயிட்டாரு, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு ஆகிடும், ஸ்லோ வரும். அப்போ மனசு சொல்லும், இதெல்லாம் இல்லைனாலும் ஆண்டவர் இருக்கிறாருன்னு வரும் பாருங்க. அப்போ தான் பொறுமையை கற்றுக்குறோம். என் உடம்பே எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னு பொறுமையை கற்றுக்குறோம் பாருங்க. அப்போ தான் பூரண கிரியை ஸ்டார்ட் ஆகுதான்.
ஜீசஸோட பிரதர் சொல்கிறாருங்க, இவர் என்ன நான் பண்ணியிருப்பார் அவங்க அண்ணனை வச்சு, அண்ணா பிரபலமாயிருண்ணா, என் அண்ணனை வரவேற்கிறேன்னு கீழே பேனர் போட்டுக்கலான்னு பார்த்தாரு. ஜீசஸை வச்சு நிறைய பேர் பண்ணோன்னு பார்த்தானுங்க, ஒரு ஆளுங்க அவர் சப்போர்ட் பண்ணல. யூதாஸ் அப்படி தான் ட்ரை பண்ணான். இப்போ பொறுமையாக எழுதுறாரு யாக்கோபு. ஹல்லேலூயா. You will want nothing, everything will be perfect. எல்லாத்தையும் நேர்த்தியாய் நடத்தும் மகனே, உனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற இந்த பொறுமை. நம்மகளே பொறுமையில் போலாமா? இன்னைக்கு நேராக போய் பிரச்சனை பண்ணலாமா? பிரச்சனை பண்ணி தானே உட்காந்துருக்கீங்க. இல்லை, பொறுமையில் ஆப்ரேட் பண்ணுங்க. ஒன்றுமே தேவையில்லை, எனக்கு எல்லாம் நிறைவாக இருக்கு என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த பொறுமை பூரண கிருபையை உண்டாக்குமா? ஹல்லேலூயா. பூரண கிரியை உண்டாக்கும். இப்போ நம்ம சொல்லலாம், இது என்னுடைய ஃபேவரட் வசனம். எனக்கு எங்கள் அம்மா ஸ்கூல் படிக்கும்போது சொல்லி கொடுத்த வசனம். உங்களில் ஒருவன் 5 வசனம் சத்தமாக மைக்கில் படிங்க. யாவருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். லேக்கிங் ஆஃப் ஃபெய்த், நான் லேக்கிங் ஆஃப் விஸ்டம். ஆண்டவரே, நான் விசுவாசத்தில் குறைவாக இருக்கேன் ஆண்டவரே, நான் ஞானத்தில் குறைவாக இருக்கேன் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் தாங்க. எத்தனை பேர் ஞானத்தில் அதிகமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? நம்மளோட கீழே உள்ளவங்க கையில் சொல்லுவேன், அண்ணன் பார் அப்படின்வோம். நம்ம வாத்தியார் வரும்போது ஒரு ஓரமாக போய் ஒழிஞ்சிப்போம். நம்ம ஞானம் அப்படியே டான்ஸ் ஆடும். நல்லா படித்தவங்க முன்னாடி நம்ம காணாமல் போயிடுவோம். ஒன்றும் படிக்காத முன்னா என்ன என்கிட்ட கேளு இங்கே கேளு அப்படின்வோம். ஆனால் ஒரு ஊழியக்கார் சொல்கிறார், we all lack wisdom. சொல்லுங்கள், கையை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே நாங்கள் ஞானத்தில் குறை உள்ளவர்கள் தான். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணுமா? கேட்கணும், ஆண்டவரே இந்த சபை நடத்த நான் ஞானத்தில் குறை உள்ளவர், என் குடும்பத்தை நடத்த நான் ஞானத்தில், ரோடு கிராஸ் பண்ண போகிறேன், எங்கள் வீட்டு ரோடு தான், எங்கள் வீட்டு முன்னாடி இருக்கிற ரோடு தான், ஆனால் கிராஸ் பண்ண ஞானத்தில் எப்போதும் ஓட்டுற பைக்கு தான், ஆனால் நான் ஞானத்தில் குறை உள்ளவன் அப்படின்னா கடிந்து கொள்ளாமல் சொல்லி கொடுப்பாரான். வா அவன் எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் பிடிச்சிருக்கு? சூப்பருங்க. எல்லாம் தெரியும்னு போய் பாருங்களேன், நிம்மதியாக இருக்காது. ஒன்றுமே தெரியாது ஆண்டவரை நீங்கள் பார்த்துங்கன்னு போனால் ஜாலியாக போகலாம், நிம்மதியாக போகலாம். ஆண்டவரே கல்யாணத்துக்கு போகிறேன், எல்லாம் தெரிஞ்சவங்க வர போகிறாங்க, நாளும் தெரிஞ்சவங்க வர போகிறாங்க, ஒன்றுமே தெரியாமல் நான் போகிறேன், நீ வா ஆண்டவரேன்னா ஜாலியாக போகலாம். ஞானத்தில் குறைவை நாம் ஹேண்டில் பண்ண வேண்டும். கர்த்தரிடத்தில் கேட்கும்போது என்ன பண்ணுவாராம்? கொடுப்பாராம். ஆனால் நம்ம ஆண்டவர்களை ப்ரே பண்ணும்போது அவிசுவாசம் இல்லாமல் கேட்கணுமா, விசுவாசத்தோடு கேட்கணுமா? சந்தேகப்படாமல் கேட்க வேண்டும். நான் ஆண்டவர்களை கேட்டால் அவர் எனக்கு கொடுத்தார். எத்தனை பேர் ஆண்டவர் சந்தேகப்படுறவங்க இருக்கிறீங்க? கை தூக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். இப்போ சொல்கிறேன், பொய் சொல்லாமல் ப்ளீஸ் ப்ளீஸ் மனசாட்சியை தொட்டு ஆண்டவரை சந்தேகப்படுறவங்களாம் கை தூங்க பார்க்கலாம். இது நல்லது, இது நல்ல பிள்ளைக்கு அழகு. தூக்குமா, தைரியமாக தூக்கு. நானே தூக்கிட்டேனே, இன்னும் கல் நெஞ்சு இல்லையா? பாருங்க, ஆண்டவர் பா ஜபம்லாம் பண்ணிட்டு நீ பண்ணுறதை பண்ணோம், சும்மா இருக்கக்கூடாதுன்ட்டு போய் கடன் கேட்குறதுல என்ன பண்ணோம்? கேட்கணும், ரைட்டா? இப்படி அப்படி பண்ணி காசை புரட்டணும், எல்லாம் பண்ணோன்னு நம்ம அவங்க ஒழிக்க ஆக்கிடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர்லாம் இல்லைன்னு நினைப்போம். அந்த மாதிரி எத்தனை பேர், திரும்ப கேட்குறேன் மன்னிச்சிங்க, எத்தனை பேர் ஆண்டவர் மேலே சந்தேகப்படுறவங்க இருக்கிறீங்க? கை தூங்க பார்க்கலாம், கை தூங்க பார்க்கலாம். ரைட்டா? கொடுக்க மாட்டார்ன்ற சந்தேகம். வெரி குட். அந்த அம்மா முகத்தில் இப்போ தான் சிரிப்பு வருது. ஐயா, நான் இவ்வளோ நேரம் அவரை நம்பவே இல்லையா. தூக்குங்க, நல்லா தூங்க. என்னம்மா இந்த முறை ஃபஸ்ட் ரவுண்டு தூக்குறீங்க, செகண்ட் ரவுண்டில் ரவுண்டு மாறிடுறீங்களா? கையை கீழே போடுவோமா? என்ன இப்போ பாருங்கள், இந்த கேள்வி எனக்கு வந்துச்சு. நான் பாஸ்டர். அப்போ ஆண்டவர் மனசில் கேட்டார், அப்பா பரவாயில்ல, சூப்பராக என்னை கண்டுபிடிச்சிட்டேன், நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு. வேறு யாருன்னா இருந்தாங்கண்ணா தூக்கேன், நீ கேட்குறதெல்லாம் கொடுக்குறவங்க இருந்தாங்கண்ணா தூக்கேன் அப்படின்னாரு. ஒருத்தர் கூட நான் கண்டுபிடிக்கல, நீங்கள் யாருன்னா இருந்தால் காட்டுங்க. சரியா? ஃபஸ்ட்டு கேள்வி. இப்போ ஐயா ஆண்டவரை நம்ப முடியாதுன்னு தூக்குனீங்களே, ஆனால் பாஸ்டர் அங்கே ஒருத்தர் இருக்கிறார் பாஸ்டர், நான் என்ன கேட்டாலும் தருவார், அப்படி யாருன்னா இருந்தால் தூக்குங்களா? அதுவும் இல்லை. கரெக்ட் தானேம்மா? ரைட் தானே? இல்லை. ரெண்டாவது கேள்வி ஆண்டவர் மனசில் கேட்டார், சரி ஏன் அளவுக்கு உனக்கு யாருன்னா கொடுத்தவன் இருந்தால் நானும் கை தூக்க. நீ தலைப்பக்கமாக வந்து என்ன சந்தேகப்பட்டாலும், நான் வால் பக்கமாக வந்தாலும் நான் தாண்டா உனக்கு, நான் பின்னாடி பக்கமாக வந்தாலும் நான் தாண்டா உனக்கு கதி.
உம்மை அன்றி எனக்கு வேற கதி இல்லை ஆண்டவரே. இதை சொல்வதுக்கு தான் இன்றைக்கு திருச்சபை அமர்ந்து கொண்டிருக்குது. சாமி, நான் உன்னை சந்தேகப்பட்டு நீ எங்க சாமி போவேன்? சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரை உண்மை விட்டு நான் எங்க போவோம்? இப்போ உங்க மாமா போட்டோ எடுத்து வச்சு கும்பிடு. உங்க மாமா ஒரு புஸ்தகம் எழுதி கொடுத்துரு, அதான் பைபிள்னு மாத்து. எந்த மாமாவை நம்புறியோ, எந்த சித்தப்பாவை நம்புறியோ, எந்த தலைவரை நம்புறியோ அவரை கூட்டு போய் நம்பு. கேளு, சந்தேகப்படாம கொடுக்குறாரா பாரு. ஆனா என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். He shall live even after he dies. Hallelujah. சாமி, சாரி சாமி. ஆமென். நான் சந்தேகப்பட்டாலும் உங்களை தான் ஆண்டவரை நம்புவேன். சந்தேகத்தை என்ன பண்ணுறேன்? நம்புவேன். சந்தேகப்பட்டு காட்டில் கடலில் அடிப்பட்டு அலைக்கு ஒதுக்குனா கூட மீது விசுவாசமாக இருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை கேட்க போறீங்க? எத்தனை பேர் இப்போ ஆண்டவரை நம்புறீங்க? இப்போ ஆண்டவர் மேலே சந்தேகம் இருக்கிறவங்களாம் கை தூங்க பார்க்கலாம். சாமி, எங்கள் ஐயா, எங்கள் ராஜா, எங்கள் ஏசு ராஜா, உண்மை என்று எனக்கு வேறு யார் இருக்குது? உங்கள் மேலே சந்தேகப்பட்டதுக்காக ஒரு நாள் நான் சாரி கேட்குற மாதிரி தான் நீங்கள் எனக்கு செய்வீங்களே தவிர, ஒரு நாள் நான் சந்தேகப்பட்டது கரெக்டுன்னு போகிற மாதிரி நடந்ததே இல்லை இத்தனை ஆண்டுகளிலே. ஹல்லேலூயா. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவன். a double minded person. இன்றைக்கி ஆண்டவர் நம்முடைய டபுள் மைண்டெல்லாம் என்ன பண்ண போகிறாரு? மாற்ற போகிறார். உங்களை எத்தனை பேர் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க? ஆமென். ஆனால் என் ஊழியத்துக்கு வராமல் போயிடுறீங்க. பாஸ்டர் நான் கிளம்பிட்டுமா? இல்லைப்பா இங்கே ஒரு ஊழியம். இல்லை பாஸ்டர் போயிட்டு வரட்டா? நான் வரல. சர்ச்சு முடிஞ்சதும் அப்படியே ஓடிட வேண்டியது. அடுத்த உட்காந்து திங்க் பண்ணுங்க பசங்களா, உட்காந்து யோசிங்க. ஊழியத்தில் என்ன பண்ண போகிறீங்க? யோசிக்கிறதே கிடையாது. ஒன்று ரெண்டு செஞ்சுட்டு ஓடிடுறீங்களே. ஏன்? டபுள் மைண்டட்னஸ். என்னது? இரு மனம், ரெண்டு மனம். ஆண்டவர் எங்கேயோ ஒரு இடத்துல என்னை கைவிட போகிறார், நான் இன்னொன்று பண்ண போகிறேன். நோ, யூ ஆர் நாட் ஹியர் டு சேஞ்ச். You are not here to have double minded. You are not here to become unstable. You are here to become stable. Hallelujah. You are not here to become to have a changed mind from God. This is the habit of human beings. மனிதனுடைய எண்ணம் இது. மாறி 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 வருது. ஆனால் மகனே, மகளே, நீ சேஞ்ச் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. டபுள் மைண்ட் வேண்டாம். We need to have focus upon God. இருமனம் வேண்டாம். சொல்லுங்க பார்க்கலாம். இருமனம் வேண்டாம். இருமனம் வேண்டாம். இருமனம் சொல்லுங்க வேண்டாம். இருமனம் யாருக்கு இருக்கோ அவன் பைத்தியக்காரனா ஆகிட வேண்டியதான். இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, a man with single watch can say the time, whereas a man with two watch cannot. ஒரு வாட்ச் கட்டிங்கிறவர் டைம் கேட்டால் சொல்லுவார். ரெண்டு வாட்ச் கட்டிங்கிறவர் டைமா தான். ஒரு வாட்ச் கட்டிங்கிறவர் டைம் சார் 10:41. ரெண்டு வாட்ச் வச்சுக்கிறார். இதில் 10:41 காட்டுது, இல்லை 10:37 காட்டுது, இல்லை 10:38 காட்டுது. சார் டைம் சொல்லுங்கள் சார். அவனை கால்குலேட் பண்ண வைக்க வேண்டியதுதான். இருமனம் நம்மை செய்ய விடாது. ஆமென். ஒரு மனம், கை வச்சுங்க. ஒரு மனம், ஏக சிந்தை. ஆமென். கணவன் மனைவி உறவில் இரு மனம் சேர்ந்து என்ன ஆகுது? திருமணமாகி ஒரு மனமாகுது. இரு மனம் சேர்ந்து என்ன ஆகுது? திருமணம் பண்ணி என்ன ஆயிடுது? ஒரு மனம் ஆகுது. சைட்லலாம் இந்த பக்கம் ஒரு 10 மனம், அந்த பக்கம் ஒரு 10 மனம் வந்தால் 20 மனம் ஆகி பெரிய பிரச்சனை ஆகிடும். எத்தனை மனம்? இரு மனம் தான் என்ன பண்ணோம்? திருமணமாகி ஒரு மனமாகி ஒரே கர்த்தரை பின்பற்றணும். நோ கன்ஃபியூஷன். இரு மனம் வேண்டாம். ஹல்லேலூயா. எஸ். நம்ம தாழ்ந்த சகோதரன் உயர்த்தப்படும் போது என்ன பண்ணுமா? மேன்மை பாராட்ட கடவன். என்ன சொல்ல வர்றாருன்னா, let the brother rejoice when he is exalted. Let the brother of low degree rejoice when he is exalted. கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்தும் போது என்ன பண்ணணுமா? ஹாப்பியாக இருக்கணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க? தேங்க்ஸ் கிவிங் சொல்கிறாரு. ஓட்ட சைக்கிள் ஓட்டி இந்த நமக்கு ஆண்டவர் புது பைக் கொடுக்குறாரு. நான் இது பைக்கு புது பைக்கு அது லோவஸ்ட் மாடல் வாங்கியிருக்கேன், ஹை அண்ட் மாடல் இன்னும் ஜாஸ்தி அப்படி சொல்லுவீங்களா? இல்லை கர்த்தர் நம்ம ஸ்டாண்டர்டை உயர்த்தினதுக்கு நன்றி சொல்ல போகிறீங்களா? அல்ல இல்லையா? இன்றைக்கி இத்தனை பேர் மார்னிங் டிவோஷனில் உட்காந்துக்கிறீங்க. என்ன இவ்வளோ கம்மின்னு சில நேரம் உங்களை பார்த்தே கம்மியாக நினைக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லுவார்? டேய், 2015 மார்னிங் டிவோஷன் ஆரம்பிக்கும் போது நீ மட்டும் தானடா மெசேஜ் கொடுத்துருந்த, ஒரே ஒருத்தர் தானே உட்கார்ந்தாரு, அவரும் தூங்கி இருந்தாரே.
இன்றைக்கி இத்தனை பேர் இருக்கிறாங்க, அதில் கொஞ்சம் பேர் தூங்குறாங்க, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இருக்கிறாங்களே, நான் என்ன தான் பண்ணோம்? ஐ ஷுட் ஃபீல் ஜாய். நானே என் ஸ்டேஞ்சரை போட்டு, நானே என் கீபோர்ட் போட்டு, நானே பாட்டு என் ஆண்டவர் அங்கே இருக்கிறாருன்னு அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி இத்தனை பிள்ளைகளை கத்தர் கொடுத்துருக்கிறாரு. நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன். எனக்கு சாப்பாடு சாப்பிட்றது எடுத்து வந்து டேபிள் மேலே வைக்கும்போது எல்லாம் எனக்கு மகிழ்ச்சி தான் வரும். உப்பு ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி, காரம் ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி. ஒரு பிளேட்டு சாப்பாடு கூட இல்லாத காலத்தில் நான் வெஜிடேரியன்றதை வாரம் ஒரு நாள் சாப்பிட்டேன். எனக்கு ஆண்டவர் இவ்வளோ தரும்போது எனக்கு மகிழ்ச்சி மட்டுமே தான் வரும். திங்க் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நான் சாமி அவனோட என்ன கம்மியாக வச்சேன் இல்லை, சாமி என்னை விடவே என்னை நல்லா வச்சுருக்கியே. இது எப்படி இருக்குது? என்னை விடவே என்ன, ரைட்டா இல்லையா? அப்பா எனக்கு தெரியும், எனக்கு சத்தியமாக தெரியும். என்னை விடவே என்னை நல்லா வச்சுருக்கேன் சாமி. நான் கூட இருக்கிறதுனால என்னை விடவே இன்னும் 4 நல்லா தான் இருப்பேன். என்னை விடவே என்னை நல்லா வச்சுருக்கீங்க, என்னை விடவே என்னை நல்லா வைப்பீங்க, என்னை விடவே என்னை இன்னும் நல்லா வைப்பீங்க. நீங்கள் மற்றாலோட கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஐ ஆம் கோயிங் டு பி ஜாய்ஃபுல். நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. எஸ், ஐஸ்வர்யவான் அவன் தாழ்மை பட்டத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்கிறாரு. ஐஸ்வர்யவான்களுக்கு அது ட்ரைனிங். ஏன்னா சில நேரம் நம்ம ஹை லெவலில் போகும்போது, லோ லெவல் வரும்போதும் என்ன பண்ணணுமா, நம்ம அதை குறித்து சோர்ந்து போகக்கூடாது. பணம் நம்ம கையில் இருக்கும், போயிடும், வரும், உயர்வு வரும், போயிடும். அந்த நேரத்தில் கூட மேன்மை பாராட்டணும். எதுக்குள்ள? கிறிஸ்துவுக்குள், கர்த்தருக்குள் நான் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். யா, புல்லு போல ஐஸ்வர்யம் அது என்ன பண்ணும்? போயிடும். ஐஸ்வர்யவன் என்ன பண்ணுவான்? ஓடிடுவான். சோதனையை பற்றி பேசுகிறார். சோதனை என்ன பண்ணணுமா? சகிக்கணும். யூ நீட் டு டாலரேட் இட். என்ன பண்ணோம்? பல்ல கடிச்சிட்டு பச்சை மரத்தை பார்த்துக்கோ. எப்போ? காலில் முள் குத்தும்போது பார்த்துக்கிறீங்களா? அப்போல்லாம் அனஸ்தீஷியாலாம் கிடையாது. யார் எடுப்பாங்க? நம்ம வீட்டில் உள்ள ஆன்ட்டி பாட்டி தான் எடுப்பாங்க. டேய் பல்ல கடிச்சிட்டு பாரு, பச்சை மரத்தை பாரு, வாயில் தேங்காய் பற்ற வச்சுக்கோ, நல்லா கடிச்சிக்கோ. பெட்ஷீட் எடுத்து வாயில் வச்சு என்ன பண்ணு? கடிச்சிக்கோ. அப்படிதானம்மா? பல்ல கடிச்சிட்டு எதை பார்த்துக்கோ. ஆமாம், நான் பார்த்த நேரம் பார்த்து பச்சை மரம் வர தெரியாது, வீட்டுக்குள்ளே கொண்டு போய் எடுப்பாங்க. பச்சை இருந்தால் பாடுறா, ஒன்றுமே இருக்காது. அப்புறமா வெளியே கூட்டணும். பையனுக்கு பச்சை மரம் தெரியலையா? இதெல்லாம் நடந்துக்குது. அதான் சொல்கிறேன். வெளியே கூட்டு என்ன பண்ணும்? பச்சை மரத்தை பார்த்தா போயிடுமா? ஒன்றும் போகாது. அது நம்முடைய லாஜிக்கை மாற்றுறாங்க, பொறுமையை கற்றுத்தராங்க. அல்லேலூயா. சோதனையை சகிக்கணும். அந்த ப்ராசஸை அண்டர்கோ பண்ணணும். மகளே, உன் ப்ராசஸை நீ அண்டர்கோ பண்ணணுமா? மகனே, நீ உன் ப்ராசஸை அண்டர்கோ பண்ணணுமா? நமக்கு உடனே மூவியில் வர மாதிரி 3 ஹவர்ஸில் ப்ரோக்ராம்லாம் முடிச்சு நம்ம பணக்கார ஆகி லைஃப்பில் செட்டில் ஆகி மேரேஜ்லாம் ஆகி வந்துடுறதுலாம் அது மூவியில் மட்டும் தான் நடக்கும். ரியாலிட்டியில் we need to endure. என்ன பண்ணணுமா? என்டியூர்னா தாங்கணும். என்ன பண்ணோம்? தாங்கணும். இந்த வண்டி தாங்கணும். அப்படி இருந்தால் ஜீவ கிரீடமா தலைமையில கை வைங்க. சொல்லுங்க, நான் தாங்க போகிறேன், அதனால் என் தலைக்கு ஜீவ கிரீடம். சொல்லுங்க, நான் தாங்க போகிறேன், அதனால எனக்கு ஜீவ கிரீடம். இப்போ ஏன் தாங்குறீங்க? நான் கொடுக்க போகிறாரு ஜீவ கிரீடம். ஏன் காசு பிரச்சனையை தாங்குறீங்க? ஜீவ கிரீடம். ஏன் உங்களை எல்லாரும் திட்டும் போதும் நீங்கள் ஆண்டருக்காக செய்கிறீங்க? நான் கொடுக்க போகிறாரு ஜீவ கிரீடம். ஆமேன். சோதனையை பற்றி சொல்கிறார். நம்ம எல்லாரும் யோசிப்பது உண்டு, சோதனை கர்த்தர் தான் கொடுத்தார் என்று. ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனை சோதிக்கிறவர் அல்லவா? அவனே சோதனை பண்ணிடுறான். He himself. டெம்டேஷனை பற்றி சொல்கிறார். He himself, அவர் தான். ஆமேன். ஆண்டவர் என்ன சோதிச்சாருன்னு சொல்லாத, நீ தான் இந்த சோதனைக்கு காரணம். மக சொல்லும்போது சொன்னாங்க, சோதனை வரும்போது அந்த பிள்ளை என்ன சொன்னாங்களா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்கன்னு அப்படின்னு நம்ம கேட்டேன். நீ ஆனால் பண்ணது யார் தப்பு? நீ தான். நம்ம நின்று நல்லா ஸ்டடி பண்ணோம்னா நம்ம ஆண்டவர் மேலே சொல்கிறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. ஒன்று, நமக்கு ப்ராப்ளம் வரதுக்கு நம்ம காரணமாக இருந்திருப்போம், இல்லை நம்ம யார் கூட கூட்டணி போனோமோ அவங்க காரணமாக இருந்திருப்பாங்க, இந்த கூட்ட தலைவனாக சாத்தா இருந்திருப்பான். 3 பேர் தான், வேறு எதுவும் வேணாம். நம்ம இல்லை நம்மளோட கூட்டணி அது யாராவது இருக்கலாம், ஃப்ரெண்டு யாரும் இருக்கும். இல்லைனா 3வது ஆள் யார்? சாத்தான். ஃபஸ்ட்டு ஆளே அவனை வச்சிடலாம். அவனும் பாவம், எல்லாரும் தப்பு பண்ணிட்டு அவன் மேலே வைக்கிறாங்க. நம்ம மட்டும்னா வச்சுக்கடா நீயும். காரணம் யார் தான்? அவன் தான். அப்போ ஆண்டவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர்களாம். விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுறாரு. ஒரு தப்பை கொடுத்துட்டு, ஒரு பாவத்தை கொடுத்துட்டு, ஒரு வீழ்ச்சியை கொடுத்துட்டு, அநியாயமாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு நைஸாக நம்ம ஆண்டவர் மேலே போட்டோம்னா வசனம் சொல்லுது இதுக்கு காரணம் ஆண்டவர் இல்லை.
அவனவன் தான். யார் யார் தான்? எப்படி போகிறானா? சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு, இப்படி போனானா அப்படி போனான்னு இழுக்கப்பட்டு சிக்குண்டானா. மாட்டிக்கிட்ட பிறகு என்ன பண்ணுறான்? சோதிக்கப்படுறான். சோதிக்கப்பட்ட பிறகு என்ன சொல்கிறான்? எல்லாரும் விட்டாங்க நானும் விட்டாங்கன்னு இச்சை பண்ணுறான். இச்சை பாவம் தரிச்சு, இச்சை கர்ப்பம் தரித்து பாவம் வருது. பாவம் பூர்ணமானதுன்னா வந்துடுது, மரணம் வந்துடுது. சிலர் சொல்லலாம், நான் பாவம் பண்ணுகிறேன் இன்னும் சாகலையேன்னு. இல்லைங்க, அது ஒரு நாள் கர்ப்பம் தரிச்சுனா ஆகிடும், மரணத்தை பிறப்பிச்சிரும். பாவம் பிறப்பிச்ச பிறகு என்ன வரும்? மரணம் வந்துடும், பாவம் பூர்ணமாகும். ஜனங்க சொல்லலாம், நான்லாம் பாவம் பண்ணுறேன் நல்லா இருக்கிறேன் பாருன்னு சொல்லுவாங்க. மோசம் போகாதீருங்கள். அவரே சொல்கிறார் 16 வசனம், மோசமாகாதீருங்க மகனே. நல்லதெல்லாம் எங்கேருந்து வரும்? 17 வசனம், தேவனிடத்தில் வரும். என்ன பாருங்கள், உங்களுக்கு வேண்டிய பணம் எங்கேருந்து வரும்? தேவனிடத்தில் வரும். உங்களுக்கு வேண்டிய பைக் எங்கேருந்து வரும்? சொல்லுங்கள், தேவனிடத்தில் வரும். அவர் கொடுக்குற ஐடியாவில் வரும். உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கேருந்து வரும்? மேலேருந்து வரும். அதனால தான் ராஜாவான பிறகு கூட தாவீது சொன்னார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை. இட்ஸ் கால்ட் குட் கிஃப்ட். எவ்ரி குட் கிஃப்ட். நான் கிஃப்ட்டுங்க வேணும் உங்களுக்கு? குட் கிஃப்ட், பர்ஃபெக்ட் கிஃப்ட். உங்களுக்கு வேண்டிய அந்த கிஃப்ட் குட் கிஃப்ட். எத்தனை பேர் குட் கிஃப்ட் வேணும்? இல்லை வெறும் கிஃப்ட் வேணுமா? குட் கிஃப்ட், பர்ஃபெக்ட் கிஃப்ட், உங்களுக்கு ஏற்ற கிஃப்ட். அந்த ட்ரெஸ் எடுத்து பார்த்தா கச்சிதமாக உங்களுக்கே தைச்சா மாதிரி இருக்கும், அளவு கொடுத்துருக்க மாட்டீங்க. பர்ஃபெக்ட் கிஃப்ட் cometh from Father from heaven. There is no variableness. அதில் எந்த மாற்றுமையும் வேற்றுமையும் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நம்மை தமக்கென தெரிந்திருக்கிறார். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸாக ஆக்கியிருக்கிறார். நம்மை முதற் பலனாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். நம்ம ஆண்டவருக்கு யார்? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். என்னதுங்க? முதற் பலன். முதற் பலன் எங்கே இருக்கும்? காணிக்கை வந்துடும். நீங்களும் நான் முதற் பலன் காணிக்கையாக வந்துட்டோம். எத்தனை பேர் முதற் பலன் நீங்கள் வந்துட்டீங்க? காணிக்கை வந்துட்டோம். ஆளுக்கு எல்லாம் செய்வாங்க, இஷ்டத்துக்கு இருப்பாங்க. ஆனால் நம்மளை ஆண்டவர் அங்கேருந்து ப்ளக் பண்ணுறார். இல்லை, எங்கள் அம்மா நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது அவரைக்காய் பாவக்காய் அப்படிலாம் தோப்பு வைப்பாங்க. அதை அந்த போடுவாங்க, விதை போட்டு அப்படி. இப்போ அவங்க டெய்லி காலையில் வாக்கிங் உள்ளே போய் பார்ப்பாங்க. அதில் எதனா பூச்சி இருந்தால் அந்த சாம்பல்லாம் தெளிப்பாங்க. தெளிச்சுட்டு வரும்போது அப்படி உள்ளே போய் நிறைய இருக்கும். அது நடுவில் ஒரு 4-5 மட்டும் பறிச்சுட்டு வருவாங்க. இந்த கலையில் போய் ஒன்று பறிப்பாங்க, அந்த கலையில் போய் ஒன்று பறிப்பாங்க, இப்படி எங்கேயோ உள்ளே போது பறிப்பாங்க. முன்னாடி இருக்கிறத 4 பறிச்சா நான் இந்த அம்மா ஏன் அப்படி போகிறாங்கன்னு பார்த்தா, இல்லைப்பா அது முதற் பலன் அப்படின்னா. அது எப்படிமா உங்களுக்கு தெரியும்? நான் தான் பார்த்துக்கினே இருக்கிறேன் முதல்ல எந்த பூ உடிச்சின்னு. வா, அப்படி தான் நம்மளை ஆண்டவர் உங்களை ஒரு ஊர்லேருந்து, இவனை ஒரு ஊர்லேருந்து, உன்னை ஒரு ஊர்லேருந்து, உன்னை ஒரு ஊர்லேருந்து அழகாக பிரித்து கொண்டு வந்து வச்சுருக்காரு. நாம தான் அவருடைய முதற் பலன். நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு சொல்லாமா, நான் என் ஆண்டவருக்கு முதற் பலன். அல்லேலூயா. அப்போ யாக்கோபுன்னு ஆகிட்டார், முதற் பலன் ஆகிட்டார். நம்ம எல்லாம் முதற் பலன் ஆகிட்டோம். சகோதரரே, ஆல்வேஸ் பி ஸ்விஃப்ட் டு ஹியர். ரொம்ப பேசக்கூடாது தான் ஆண்டவர் எத்தனை வாய் கொடுத்துக்கிறாரு? ஒரு வாய். 2 வாயாக இருந்தால் என்ன ஆகும் பாடுறா. இந்த வாயும் அந்த வாயும் பேசிக்கிறத கேட்குறதுக்கே ஜனங்க கதை கந்தலாடும். இல்லை, கேமரா எந்த பக்கம் பார்க்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், காது ஆண்டவர் இங்கே வச்சு 2 வாய் இங்கே வச்சா இந்த சைடு ஒரு கேமரா, அந்த சைடு ஒரு கேமரா வரும். அவரே மாற்று கருத்து இதுக்கு விட்டுன்னு இருப்பார். இப்போது எப்படி இருந்திருக்கோன்னே தெரில. அப்படி எதனா ஒரு அதிசய குழந்தை 2 வாயோட பிறந்து பேசணும்னு பார்க்குறோம், எதுவும் வரல. ஐயா சொன்னார், எப்படி பண்ணு? கேட்கறதுக்கு தீவிரமாக என்ன சொல்கிறாங்க லிசன் பண்ணு, சொல்கிறத கேளு. மனிதன் வெற்றி அடையாத போகிறதுக்கு காரணம் தெரியுமா? டசன்ட் வாண்ட் டு லிசன். ஆனால் நம்ம லிசன் பண்ண போகிறோம். காது வச்சிங்க. ஆண்டவர் என்ன டபுள் டைம் கேட்க சொல்கிறார். 1 டைம் பேச சொல்கிறாரு, டபுள் டைம் கேட்க சொல்கிறார். லிசன். ஓகே. கோபம், நம்ம கோபப்பட்டோன்றதுக்காக ஆண்டவரை வேலை செய்ய வைக்க முடியாது. நமக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, நம்ம கோவப்பட்டு நிறைய வேலை சாதிச்சிருக்கோம். என்ன சாதிச்சிருக்கோம்? இங்கே ஒருத்தன் உட்காந்து அடம் பிடிச்சான், அவங்க அம்மா அவன் செய்கிறதெல்லாம் அவன் கேட்குறதெல்லாம் பண்ணுறா இல்லையா? அடம் பிடிச்சானா என்ன பண்ணுது? உடனே அவன் முடிவு பண்ணிட்டான், நான் அடம் பிடிச்சி யார் கையில் வாங்குவேன்? ஆண்டவர் கையில். அதான் இல்லையா? அதுதான் ப்ராப்ளம். இங்கே ப்ரே பண்ணி கூட வாங்கிக்கலாமா தவிர கோபப்பட்டு அவர் கையில் வாங்க நீதி நடப்பிக்க மாட்டாது. அதுக்கு ஒரு வழி இருக்குது. நம்ம எல்லா அழுக்கையும் கழுவி நம்ம பண்ண தப்பை ஒத்துக்கிட்டு அவர்கிட்ட வந்து ரட்சிங்க ஆண்டவரன் சாந்தமாக ஏற்றுக்கிட்டோம்னா பழைப்பமா. அல்ல இல்லையா? ஆமாம். நம்முடைய அடம் என்ன பண்ணாது? உதவாது. நான் கூட சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் அடம் பிடிச்சி நிறைய சாதிச்சிருக்கேன். ஆனால் ஸ்கூலுக்கு போன பிறகு தான் தெரிஞ்சிச்சு, மொத்த கும்பலில் இருக்கிறவன் அத்தனை பேரும் அடம் பிடிக்கிறான். அவனை எப்படி அடக்கிறதுன்னு ஸ்கூலில் தெரியுது.
எவனா அடம் பிடிச்சி ஜெயிப்பான்றீங்க ஸ்கூலில் பின்னி எடுத்துருவாங்க எல்லாரையும். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அடம் பிடிக்கிறது செல்லாது. ஆமென். 22ஆம் வசனத்தில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணுறது போல் கேட்க மட்டும் கேட்காதீங்க, செய்யுங்க. திருவசனத்தை கேட்டு நம்ம செய்யாமல் போயிட்டோம்னா கண்ணாடியை பார்த்துட்டு தலை கலைஞ்சி இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே போயிட்டதா கதை. கண்ணாடியை பார்த்தா தான் என்ன பண்ணுறோம், நம்ம கிளியர் பண்ணிக்கிறது போல் ஆண்டவருடைய வசனத்தை பார்த்து நாம் நம்மை திருத்தி கொள்ள போகிறோம். ஆமென். கர்த்தர் சொல்கிற கேட்டு அதுபடி கிரியை செய்தால் பாக்கியவானாக இருப்போம். ஆண்டவர் சொல்கிறத கேட்டு அதுபடி செய்தா. அவர் தன்னோட மலை பிரசங்கத்திலே சொன்னார், நான் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனை புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இன்றைக்கி நம்ம ஆண்டவர் சொல்கிறபடி என்ன பண்ண போகிறோம், கேட்டு போறியா செய்ய போறியா மகனே, கேட்டு போறியா செய்ய போறியாப்பா, செய்ய போகிறேன். ஏதாவது ஒரு விஷயம் நான் செய்ய போகிறேன், என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஆமென். நம்ம இதுதான் நம்ம ஆண்டவர் கையில் எடுக்கிற இந்த ஒரு டிட்டர்மினேஷன். நான் ஆண்டவர் முன்னாடி அவர் சொல்கிறத நான் கேட்க போகிறேன். சுத்தமான பக்தியாக நான் ஆண்டவர் கையில் இருக்க போகிறேன். கிறிஸ்டியன் ஆகிய நம்ம பிகினிங்கில் படித்தது போல் நம்ம பாட்டுட்டு ஜஸ்டிஃபிகேஷன் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பதாக தான் நான் நீதி இல்லை. யாக்கோபு இன்சிஸ்ட் பண்ணுறாரு, மனுஷன் முன்னாடியே நீதியாக வாழணும். ஃபஸ்ட்டு வாத்தியார் தேவனுக்கு முன்னாடி நீதியாக வாழ்ந்தால் போதும், நம்ம நீதி இல்லைன்னும் போது அவருடைய ரத்தம் உன்னை நீதிமான ஆக்குது அப்படின்ட்டாரு. ஆனால் மனுஷன் முன்னாடி நீதியாக வாழ்ந்தாகணும். யாரெல்லாம் அவங்கள கெட்டவங்கன்னு சொன்னாங்களோ அவங்க வாயிலே இவன் நல்லவன் பேர் எடுக்கணும். அதுக்கு தான் பைபிள் கையில் தூக்கியிருக்கோம். அப்பையும் கெட்டவங்க இப்போயும் கெட்டவன் தான் இல்லைப்பா, we need to change. இத்தனை அட்வைஸ் இதுதான். மாறலாமா? மாறி நம்ம கிராமத்துக்கு போகணுமா, நம்ம கிராமமே ஆண்டவருக்கு சொந்தம். மாறி நம்ம குடும்பத்துக்கு போகணுமா, நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் பாஸ்டர். விட்டு கொடுக்கலாமா? ஆண்டவரே, மக்கள் முன்னாடியும் நான் நீதிமானாய் வாழ போகிறேன். இன்றைக்கு கேட்டுக்கொண்ட அநேக சத்தியங்கள் நடுவில் இவர் தான் நமக்கு சொன்னார். விசுவாசத்தை பற்றி பேசினார், பொறுமையை பற்றி பேசினார், சகிக்கணும், சோதனையை சகிக்கணும்லாம் சொன்னவர். இதெல்லாம் மனுஷால் பார்க்குறாங்க, அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொன்னார். மேய்ஞ்சனிக்க போகிறோம், கத்திரக்கையில் சரண்டராக போகிறோம். டாடி ஹெல்ப் பண்ணுங்க டாடி எங்களை நடத்துங்க டாடி, ஹெல்ப் பண்ணுங்க டாடி, ஹெல்ப் பண்ணுங்க, எங்களோட பேசுங்க டாடி. கிருபை டாடி, கிருபை டாடி, கிருபை டாடி, கிருபை டாடி. நம்மளோட வாழ்க்கையில் அநேக சோதனைகளும் அநேக நெருக்கங்களும் வந்தாலும் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு, நம்மளுக்கு ஒரு விசுவாசத்தோடு அது நான் போகும்போது தேவன் நம்மளை சோதனைகளிலிருந்து ஜெயிக்க தேவன் பலன் தருவராக இருக்கிறார். இன்றைக்கி வந்திருக்கிறவர்கள் கூட அநேக சோதனைகளால் எதை சொன்னாலும் நம்ம கவலையில் ஒரே ஒன்று தான், நம்மளை அழைத்தவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்மளை முன்குறித்த தேவன் அவர் கைவிடாத. நம்மளுக்கு அந்த விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை நம்மளுக்கு பாடும்போது தேவன் நம்மளை எல்லா சோதனையும் ஜெயித்து தேவன் நம்மளை வெற்றி பெற தேவ செய்யனா இருக்கிறார். இந்த பாடலை பாடி கூட சேர்ந்து ஆண்டவர் நாமத்தை அமைக்கப்படுத்தலாமா? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு,
வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி என்னில் தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி என்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். எல்லா சோதனையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் நீதியின் பாதல் வழிநடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, அந்த ஆசிரியப்பட்ட இந்த காலவெளிக்கு நான் தகப்பன ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் எங்களை நீர் வழிநடத்த தேவன் தகப்பனா, இம்மட்டும் எங்களோடு இந்த யாக்கோபு 1 நிருபத்தில் எங்களோட பேசின தேவன், இனிமேல் எங்களை மறைத்து நீர் பேசணும்னு ஜெபிக்கிறப்பா. எங்களோடு நீர் கூட இருங்க, நீர் ஆசீர்வாதிங்க, வழி நடத்தும் பலப்படுத்துங்க. நீரே பொறுப்பட்டு இயேசு மூலம் சொல்லுங்க நல்ல பிதாவே, ஆமென். யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 2 வசனம் 3 வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை சந்தோஷமாக எண்ணுங்கள். 4 வசனம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை உங்களுக்கு செய்ய கடவுது என்று சொல்கிறார். இந்த யாக்கோபு எழுதின அப்போஸ்தலன் இந்த கிறிஸ்தவர்களோட வாழ்க்கையில் அநேக சோதனைகள் வரும். அந்த கிறிஸ்தவர்கள் எப்படி அந்த சோதனையை மேற்கொள்வது என்று அருமையான ஒரு காரியத்தை நமக்கு படிப்படியாக சொல்லியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் அநேகமான சோதனைகள் வரும்போது நாம் ஒன்று தான் செய்ய வேண்டுமா? நமது விசுவாசத்தமாக நாம் பொறுமையாக இருக்கும்போது கர்த்தர் அதை நம்மளுக்கு மிகுந்த பூரணமாய் அதை கிரியை செய்து நமது கடந்து போக அந்த சோதனை வெல்லதான ஒரு கிருபையை தருவார் என்று இந்த அதிகாரத்தில் நம்மளுக்கு அந்த யாக்கோபு எழுதின அப்போஸ்தலன் நம்மளுக்கு சொல்லுகிறான். நம்ம வாழ்க்கையில் கூட இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கலாம். எத்தனை விதமான சோதனைகள், எத்தனை விதமான நெருக்கங்கள், எத்தனை பாடுகள் நம்ம சூழ்ந்திருந்தாலும் ஆண்டவர்கள் எடுத்து நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்றை விட்டு, மகனே, இன்னும் என் மேலே நீ இன்னும் விசுவாசமாக இருக்கியா, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இரு. அந்த சோதனை இந்த வென்று வரும்போது கர்த்தர் நம்மளுக்கு 12ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, தேவன் நம்மளுக்கு ஜீவ கிரீடத்தை அவருக்கு நம்மளுக்கு தருகிறேன் என்று நம்மளுக்கு வாழ்க்கையில் நம்மளுக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு நிச்சயம் தான், தேவன் நம்மளுக்கு விசுவாசத்தை நம்ம இன்னைக்கு நம்மளை அதிகரித்து கொள்ள போகிறோம். ஆண்டவரே, இன்னும் நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. எனக்கு என்ன சோதனைகள் இருந்தாலும் பரவாயில்லப்பா, நான் உங்களை விசுவாசிக்கிறேன்ப்பா. எனக்கு என்ன நெருக்கங்கள் இருந்தாலும் நான் உங்களை விசுவாசிக்கிறேன்ப்பா. நான் உத்தமன் என்று விலங்கின பெரும்பு நீங்களை ஜீவ கிரீடத்தை குடிப்பி நாங்கள் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம விசுவாசத்தை நாம் பெருக்க போகிறோம். என்னோட வாழ்க்கையில் கூட நான் 2018ஆம் ஆண்டு 3 நேர ஊழியத்துக்கு நான் வந்த பிறகு அநேக பேர் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க, என்னை வாழ்த்துனாங்க. ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், அவர் என்னை ரொம்ப நேசிப்பேன், நானும் அவரை நேசிப்பேன். அவருக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கேன், அவர் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு. ஒரு நாள் என்னை கூப்பிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நீ பைத்தியக்காரனை போல் 3 நேரம் நான் அதெல்லாம் சொல்கிறியே, எத்தனையோ கிறிஸ்தவங்களாம் பார்க்கலையா, வேலை செஞ்சுக்கிட்டே உழிச்சு நீனா அச்சமாக பண்ணுறிய, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, நீ ஒழுங்காக வந்துரு, உன்னால் ஊழியெல்லாம் செய்ய முடியாது, வாழ்க்கையில் உன்னை கல்யாணம் ஆகல, நீ அவரை இருக்கிற வேலையை பாருன்னு அநேக வார்த்தைகளால் என்ன சொல்லிட்டாரு. ஏன்னா வீட்டுக்கு நான் ஒரு மிகுந்த ஒரு துயரத்தோடு வந்த, ஏசப்பா என்னப்பா இப்படிப்பட்ட வார்த்தைகளால் நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு ஊழியத்தில் வந்தபோது அந்த ஒரு சில நெருக்கமான சூழ்நிலை வந்தபோது நான் கூட, ஆண்டவரே ஏசப்பா, என்ன ஆண்டவரே இவ்வளோ நெருக்கம் வருது, என்னால் சமாளிக்க முடியுமா நினச்சிருந்தேன். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு அந்த ஊழியத்தில் 5 வருடம் கடந்து போக ஆண்டவர் இன்னைக்கு யோசிச்சு பார்க்குறேன். கர்த்தர் எல்லா விதத்திலும் அவரை நம்ப விசுவாசிக்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். விசுவாசித்து எல்லா சோதனைகளையும் ஜெயித்து எனக்கு 5 வருடம் ஆண்டவர் நான் திரும்பி பார்க்குறேன். ஆண்டவர் மேலே ஒரே ஒரு நம்பிக்கை தான், அழைத்தவர் உண்மையில் கண்டிப்பாக நடத்துவார்ன்ற அந்த காரியத்தில் ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் வழியை நடத்தினார். நான் கொஞ்ச நாட்கள் முன்னாடி அதே நபரை நான் பார்த்தேன். அந்த நபர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாண்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த பாருப்பா, இந்த பிரதர் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பிரதர், 3 நேரமாக ஊழியம் செய்கிறாரு, இவர் சபையில் இப்போ 3 நேரமாக ஊழியம் செய்கிறாருன்ட்டு அவரை குறித்து 3 நேரம் என்கிட்ட அவர் பெருமையாக தான் சொன்னார்.
இன்னைக்கு நான் யோசிச்சு பார்க்குறேன், அன்னைக்கு ஒருவேளை அவர் சொல்ல வார்த்தை கேட்டு நான் விசுவாசத்தை எழுந்து நான் பின்மாற்றத்தில் போய் நான் இந்த முக்கியமான காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருக்க மாட்டார். இன்னைக்கு ஆண்டவர் நான் நன்றி சொல்கிறேன் சப்பா. இந்த ஐதவனு கிருபையாக விசுவாசத்தால் ஆண்டவர் கிருபையாக என்னை வழி நடத்தினார். இன்னைக்கு வந்தவர்கள்ட்ட முடிந்தவர்கள் நம்ம முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமயத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாமா? அநேக முறை நம்ம சோர்ந்து போயிருப்போம், ஏன்ப்பா அந்த பிரச்சனை, ஏன் ஆண்டவர் சொல்ற மகன் என்னை விசுவாசி, என்னை விசுவாசத்தால் நீ மகிமான காரியங்கள் செய்வா என்று தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார். விசுவாசத்தில் பொறுமையாக மகனே, நீ இன்னும் பலத்த காரியங்கள் செய்வேன், நான் உன்னோட கூட வந்து உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சமத்தை அமைதியாக உட்காந்து ஆண்டவரே சப்பா நான் உங்களை விசுவாசிக்கிறேன்னு மட்டும் சொல்லலாமா? நம்மளுக்கு வருகிற போராட்டங்களை நம்ம நினைச்சு பார்த்து ஒன்று ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, இந்த காரியத்தில் நான் உங்களை விசுவாசிக்கிறேன்ப்பா, இந்த காரியத்திலேருந்து இன்னும் எனக்கு நீ விடுதலை தரணும்னு விசுவாசிக்கிறேன்ப்பா, இந்த காரியத்தை நீங்கள் ஓவர் கம் நான் உங்களை விசுவாசிக்கிறேன்ப்பா. சாரிப்பா, நிறைய நேரத்தில் நான் உங்களை விசுவாசிக்காமே நான் அவிசுவாசத்தை போயிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை நினச்சி ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எத்தனை சோதனை வந்ததோ அத்தனை சோதனை நினைச்சு ஆண்டவரே இந்த சோதனைகளை உங்களை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தை நம்ம விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கையிடலாமா? சோதனைகளை சகிப்போம் பாக்கியவானல்லோ, சோதனைகளை ஜெயிப்போம் பாக்கியவானல்லோ, ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன ஆனந்தம், ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன ஆனந்தம், சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவார், சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. எங்களுக்கு நன்மை அளிக்கிற எங்கள் தகப்பனப்பா, எங்கள் சோதனை காலத்துல ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு நிச்சயம், அதாண்ட நீர் தான் தகப்பனப்பா. எங்களை உண்மை இல்லாமல் எங்களுக்கு விடுதலை இல்லை தகப்பனப்பா, உங்களை இல்லாமல் எங்களுக்கு ஜெயம் இல்லை அப்பா. நாங்களை நம்புறோம்ப்பா, எங்க எந்த சூழ்நிலைப்பா நீர் எங்களை விடுவிப்பீர் நாங்கள் விசுவாசிக்கிறப்பா, உங்களை நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. நீர் எல்லா சோதனைகள் என்று ஜெயித்து தகப்பனை எங்களுக்கு என்று வைத்த அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிக்கிற தகப்பனப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறப்பா, உங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனப்பா. எங்களிடத்தில் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்க தகப்பன. இயேசுநாதன் எங்களுக்கு பொறுமை நீர் தந்தபடி நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. இன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு போகிறது தகப்பனப்பா ஒரு நிச்சயத்தோட, ஒரு நம்பிக்கையோட தகப்பன, ஒரு அனுர பயங்கரமான விசுவாசத்தை நான் போகிறேன் தகப்பன. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனப்பா. இங்க கிருபை எங்களோட கூட ராஜா, அவனோட மகிமை எங்களை கூட இருக்கப்பா. நீ தாமே எங்களை வழி நடத்துங்கப்பா, உங்க கிருபையால எங்களை முடிசூட்டி பாதுகாத்துக்கப்பா. நீரே பொறுப்பேற்றுக்கலுங்கப்பா, நீரே வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. ஏசு மூலம் சிவன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மள விசுவாசம் இருக்க சோதனையை நான் சகிப்பேன், நான் பாக்கியவானா இருப்பேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு
வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஷாሎም, 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 ஷாሎም.